Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala sayyidil mursaleen wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பேரருளாலும் பெருங்கிருபையாலும் அல் குர்ஆனில் அத்தாட்சிகள் என்ற நிகழ்ச்சியினுடைய இரண்டாவது பகுதி, அதாவது அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆனிலே உள்ள நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான அத்தாட்சிகள், நாம் பெற வேண்டிய படிப்பினைகள், அதன் மூலமாக நாம் வளர்த்து கொள்ள வேண்டிய நம்முடைய தக்வா, நம்முடைய ஈமானுடைய வளர்ச்சிகள், இவற்றை பற்றியெல்லாம் பார்க்கக்கூடிய இந்த நேரத்திலே அதனுடைய இரண்டாவது பகுதியான இன்றைய தினம் இரண்டாவது ஜுசுவிலிருந்து நாம் நமக்கு கிடைக்க வேண்டிய சில அத்தாட்சிகளையும் படிப்பினைகளையும் பார்க்க இருக்கின்றோம். அன்பு சகோதரர்களே, இந்த இரண்டாவது பகுதியை பொறுத்தவரையிலே அல்லாஹ்வுடைய அல் குர்ஆனின் நமக்கு கிடைக்க வேண்டிய அத்தாட்சிகளிலே மிகப்பெரிய அத்தாட்சி என்னவென்றால், குர்ஆன் மனித வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களுக்கும் வழிகாட்டும். ஒரு மனிதனுக்கு தேவையான இபாதத்துடைய வழிகாட்டுதல்கள், அவனுடைய கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான வழிகாட்டுதல்கள், அவனுடைய சமூக வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை சம்பந்தமான வழிகாட்டுதல்கள், அவனுடைய மறுமை வாழ்க்கை சம்பந்தமான வழிகாட்டுதல்கள், இப்படி ஒரு மனிதனுக்கு என்னென்ன வழிகாட்டுதல் தேவையோ அனைத்து விஷயத்தையும், அனைத்து வழிகாட்டுதலையும் இந்த பகுதியிலே, இந்த இரண்டாவது பகுதியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய வசனமாகிய சயகூலு சுஃபஹா என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த இரண்டாவது பகுதியினுடைய இந்த வசனத்திலே ஒரு பின்னணியின் அடிப்படையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சட்டங்களை, இதில் உள்ள விஷயங்கள் நமக்கு சொல்கின்றான். என்ன பின்னணி? நாம் எல்லோரும் கேள்விப்பட்ட பின்னணியாகத்தான் இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தவுடன் மதீனாவில் உள்ள யூதர்களை பார்க்கிறார்கள். அவர்கள் எல்லாம் பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுகின்றார்கள். ஆனால் முஸ்லிம்கள் காபத்துல்லாஹை முன்னோக்கி தொழுகின்றார்கள். நமக்கு எப்படி காபத்துல்லா மேற்கு திசையில் இருக்கின்றதோ, மதீனாவாசிகளை பொறுத்தவரையிலே காபத்துல்லா தெற்கு திசையில் இருக்கும். மதீனாவாசிகளை பொறுத்தவரையிலே பைத்துல் முகத்தஸ் வடக்கு திசையில் இருக்கும். அப்போ முஸ்லிம்கள் எல்லாம் தெற்கு பக்கம் முன்னோக்கி காபத்துல்லாஹை முன்னோக்கி தொழுது கொண்டு, யூதர்களும் தொழுவார்கள். ஆனால் அவர்கள் வடக்கு பக்கம் முன்னோக்கி பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுவார்கள். இப்படி எதிரும் புதிருமாக முஸ்லிம்கள் எல்லாம் தெற்கு நோக்கியும், யூதர்கள் எல்லாம் வடக்கு நோக்கியும் எதிரும் புதிருமாக தொழுது கொண்டிருந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தாவாவுடைய அடிப்படையிலே யூதர்களுக்கு இஸ்லாமிய அழைப்பு கொடுக்க வேண்டும், தாவா செய்ய வேண்டும், அதன் மூலமாக அவர்கள் இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்ற பெருமானாருடைய அந்த ஆவலிலே ஒரு இடையூறு ஏற்பட்டது. கொஞ்சமாவது நம்மளோட அவங்க அனுசரித்து வந்தாங்கன்னா நம்ம அதை காரணமா வச்சு கொஞ்சம் கொஞ்சமா இஸ்லாத்துக்கு கூப்பிடலாம். ஆனா அவங்க வடக்கு நோக்கி தொழுதுட்டு இருக்கிறாங்க, பைத்துல் முகத்தஸ் நோக்கி, நம்ம தெற்கே உள்ள காபத்துல்லாஹை முன்னோக்கி தொழுதுட்டு இருக்கிறோம், எதிரும் புதிருமா இருக்கிறோமே என்ற எண்ணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்டுச்சு. அதனால அல்லாஹ்விடம் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ், எங்களுடைய யூதர்களை எங்கள் பக்கம் திரும்புங்க, எங்க கிப்லா நீங்க முன்னோக்குங்கன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. அதனால எங்களுடைய கிப்லாவா பைத்துல் முகத்தஸ் ஆக்கிடியா அல்லாஹ். ஏன்னா நாங்கள் காபத்துல்லாஹை நம்ம மதிக்கிறோம், பைத்துல் முகத்தஸை மதிக்கிறோம். அப்ப பைத்துல் முகத்தஸை பக்கம் ஆகிட்டா நாம யூதர்களோட இறங்கி போறதுக்கும், அவங்க நம்மளோட இறங்கி வரதுக்கும் வாய்ப்பா இருக்கும். அதன் மூலமா அவங்க இஸ்லாத்தை சொல்றதுக்கும் தாவா செய்யறதுக்கும் வாய்ப்பா இருக்குங்கிறதுனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி விரும்பினார்கள். அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்ணிட்டான், பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுவுங்கள் அப்படின்னு அல்லாஹ் உத்தரவிட்டான்.
சுமார் 1.5 வருஷம், 17 மாதங்கள், சுமார் 18 மாதங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் பைத்துல் முகத்தஸ் முன்னாடி தொழுதுட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹ் என்ன எதிர்பார்த்தாங்க? அவங்களுடைய கிப்லாவை நாமும் முன்னோக்க ஆரம்பித்தால் அவர்கள் நம்மோடு நெருங்கி வருவார்கள், அதனால நாம அவங்களுக்கு தாவா செய்யறதுக்கு இஸ்லாத்தை சொல்றதுக்கு வாய்ப்பா இருக்கும் என்று எதிர்பார்த்தார்கள். எப்பவுமே யூதர்களுடைய வழமை என்ன? என்னைக்குமே இறங்கி போக மாட்டாங்க, மற்றவங்களோட இணங்கியும் போக மாட்டாங்க. இது யூதர்களுடைய கெட்ட குணம். அந்த அடிப்படையில் அந்த யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா, 1.5 வருஷமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் பைத்துல் முகத்தஸ் முன்னாடி தொழுதாலும் கூட இவங்க கொஞ்சம் கூட இணங்கி வராமல் பெருமானாரையும் சஹாபாக்களையும் ஏளனம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, பரிகாசம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி? ஆமா பெருசா முகமது வந்து பைத்துல் காபத்துல்லா வந்து தன்னுடைய முன்னோர் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின காபத்துல்லான்னு சொல்றாரு. ஆனா அந்த காபத்துல்லா பின்பற்றாம முன்னோக்கி தொழாம நம்முடைய கிப்லாவான பைத்துல் முகத்தஸ் முன்னாடி தானே தொழுகிறாரு. இப்ராஹிம் கட்டிய காபத்துல்லாவை முகமதே ஏத்துக்கிறது இல்லை, நாமே ஏத்துக்கணும் என்று ஏளனம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்ப எந்த நோக்கத்திற்காக பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழும்படி பெருமானார் ஸல்லல்லாஹு விரும்பினார்களோ அந்த நோக்கம் நிறைவேறல. அப்ப அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் எங்களுக்கு மறுபடியும் எதையே கொடுத்துரு, காபத்துல்லாவையே எங்களுக்கு நீ கிப்லாவா கொடுத்துரு அப்படி கேட்க ஆரம்பிச்சாங்க. அந்த விளைவுதான் என்னாச்சு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய ஆசைப்படியே மீண்டும் காபத்துல்லாவையே சுமார் 1.5 வருடங்களுக்கு பிறகு காபத்துல்லாவையே கிப்லாவாக ஆக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிப்லாவை முன்னோக்கி தொழுங்கள் அப்படின்னு கட்டளையிட்டான், காபத்துல்லாவை முன்னோக்கி. அந்த நேரத்தில் இந்த யூதர்கள் என்ன பண்ணாங்க? மறுபடியும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னப்பா இது, 1.5 வருஷம் அங்க தொழுது இருந்தாரு, திரும்ப அங்க தொழுவ ஆரம்பிச்சிட்டாரு. மா வல்லாஹு கிப்லத்தையும் உள்ளத்தி காணோ அலைஹா, அவர்கள் முன்னோக்கி கொண்டிருந்த கிப்லாவை விட்டு அவர்களை எது திருப்பியது, யார் திருப்பியது, என்ன காரணம் தெரியுது, அந்த பக்கம் திருப்பிக்கிட்டாங்க என்று செய்யகூலு சுஃபஹா, இந்த மடையர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், இந்த மடையர்கள் எப்படி கிண்டல் பண்றாங்க? மா வல்லாஹும் கிப்லத்தையும் உள்ளத்தி காணோ அலைஹா, இவர்கள் தொழுது கொண்டிருந்த கிப்லாவை விட்டு இவர்களை திருப்பியது எது, என்ன காரணம் தெரியும், அந்த பக்கம் திரும்பிட்டாங்க என்று பரிகாசம் செய்ய ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், முஸ்லீம் அல்லாத மக்கள் சில பேர் முஸ்லீம்கள் எப்படி விளங்கிப்பாங்கன்னா, முஸ்லீம்கள்லாம் வந்து திசையை தொழுகிறாங்க, அவங்கெல்லாம் நாமெல்லாம் சிலைகளை வணங்குறோம், ஆனா முஸ்லீம்கள் எதை விளங்குறாங்க? திசைன்னு தெரியுதா, மேற்கு திசையை தான் வணங்குறாங்க, அதனாலதான் எல்லா முஸ்லீம்களும் மேற்கு திசையை முன்னோக்கி தொழுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான எண்ணம். அதனாலதான் அந்த காலத்துல யாரோ ஒரு பாடகர் சினிமா பாட்டுல முஸ்லீம்களை பத்தி எழுதினாராம், திசை தோழும் துலுக்கரும் என் தோழர், திசை தோழும் துலுக்கரும் என் தோழர். அதாவது இதான் நல்லிணக்கமா, முஸ்லீம்கள்லாம் எங்க தோழர்கள் சொல்றதுக்கு நல்லிணக்கம் என்ன? திசை தோழும் துலுக்கரும், துலுக்கருங்கிறதே முஸ்லீம்களுக்கு ஒரு அசிங்கமான வார்த்தை, அதுல அடுத்த கேவலமான வார்த்தை என்ன? திசை தோழும் துலுக்கரும் என் தோழர் அப்படின்னு சொல்லி ஒரு முஸ்லீம்களை பத்தி ஒரு வார்த்தை அந்த காலத்துல எழுதியிருக்காரு. இப்போ சொல்றாங்க அதை பாக்குறவங்க, அதுல அந்த காலத்து பாட்டுல அப்படி இருக்குது, ஆனா அந்த காலத்து முஸ்லீம்கள் யாரும் அப்ஜெக்ஷன் பண்ணல பொழுத்துறது அப்படின்னு விட்டாங்க. இப்ப நாம அந்த பாட்டை பத்தி என்ன பாட்டு எந்த படத்துல வந்துச்சு, யார் படம், இது தெரிஞ்சது நோக்கம் இல்ல. அப்ப முஸ்லீம்களை பத்தி என்ன வழங்கி வச்சிருக்காங்க பாருங்க, முஸ்லீம்கள் எல்லாம் திசையை தான் தொழுகிறாங்க, திசையை தான் வணங்குறாங்க, நாம் எல்லாம் ஒரு உருவத்தை வைத்து வணங்குகிறோம், முஸ்லீம்கள் உருவ வழிபாடு கூடாதுன்றதுனால அவங்க ஒரு திசையை முன்னோக்கி தொழுகிறாங்க அப்படிங்கிற எண்ணம் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு ஏற்பட்டுச்சு. முஸ்லீம்களுக்கு கூட சிந்தனை ஏற்படலாம், ஏன் நம்ம அல்லாஹ் வந்து மேற்குல தான் இருக்கிறானா, அல்லாஹ் மேற்குல தான் இருக்கிறானா, நம்ம மேற்க முன்னோக்கி தான் தொழணுமா அப்படிங்கிற சந்தேகம் முஸ்லீம்கள் சில சமயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதான் ரப்பல் ஆலமீன் சொல்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், லில்லாஹில் மஷ்ரிக் வல் மக்ரிப், கிழக்கு திசை மேற்கு திசை எல்லாமே அல்லாஹ்வுக்குரியது, எல்லா திசையும் அல்லாஹ்வுக்குரியதான், மேற்கு திசை மட்டும் அல்லாஹ்வுக்குரியது, கிழக்கு திசை வந்து சாய்பாபாவுக்குரியது அப்படி அர்த்தம் அல்ல. அல்ல மேற்கு திசை மட்டும் தான் அல்லாஹ்வுக்குரியது, வடக்கு திசை ரசூலுல்லாஹ்வுக்குரியது அப்படி அர்த்தம் அல்ல. ஏன்னா நம்மள சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கு அசர்ல கூட ஒருத்தரை பார்த்தேன், இங்க தமிழ்நாட்டில் இந்த பழக்கம் ரொம்ப கம்மி, நீங்க கொஞ்சம் பாம்பேல மகாராஷ்டிரால கொஞ்சம் பார்த்து ஆந்திரால போய் பாத்தீங்கன்னா இந்த முசீபத் ரொம்ப ஓவர். என்னன்னு தெரியுமா, கிப்லா முன்னோக்கி தொழுது முடிச்சிருவாங்க, கிப்லா முன்னோக்கி தொழுது முடிச்சிருவாங்க, தொழுது முடிச்சுட்டு கிப்லா வடக்கு, இந்த நடுவில் என்ன சொல்லுது, வடமேற்கு, நார்த் வெஸ்டா, நார்த் வெஸ்ட், வடமேற்கு. இந்த வடமேற்கு பாருங்க, இந்த பக்கமா கிப்லா முன்னோக்கி தொழுதுருவாங்க, தொழுது முடிச்சுட்டு எழுந்து இந்த வடமேற்கு முன்னோக்கி
இப்படி நிற்பாங்க. இப்படி நம்ம சலவாத் ஓதுவாங்க, ஏதோ வாயில வந்த திக்ர் எல்லாம் ஓதுவாங்க இந்த வடமேற்கை முன்னோக்கி. ஏன்னா இது ஒரு புது கிபிலாவா இருக்குதுன்னு பார்த்தா ரசூலுல்லாஹ் ரவுலா அங்க தான் இருக்குதான். புது கண்டுபிடிப்பு இது. நம்ம தமிழ்நாட்டில் இந்த முசீபத் அதிகமாக கிடையாது. நீங்க பாம்பேல போய் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பள்ளிகள்ல அந்த நார்த் வெஸ்ட் பாருங்க, அந்த வடமேற்கு அங்க மஸ்ஜித் நபியோட போட்டோ மாட்டி வச்சிருப்பாங்க. மஸ்ஜித் நபியோட போட்டோ மாட்டி வச்சிருப்பாங்க. தொழுது முடிச்ச உடனே அந்த நார்த் வெஸ்ட் நோக்கி முன்னோக்கி கொண்டு என்ன பண்ணுவாங்க, அப்படியே கையை கட்டி நின்று பவியமா சலாம் சொல்றது, பைத்து பாடுறது. இங்க புது நான் நண்பர்கள் சொல்லிட்டு இருக்க சொன்னாங்க, இல்லாசத்துக்கு மெட்ராஸ்ல இருந்து முசீபத்து எங்க இருக்குது கேட்டா இந்த ஐசோஸ் பள்ளிவாசல்ல, இந்த ஐசோஸ் போலீஸ் ஸ்டேஷன் ஏத்தாப்புல ஒரு பள்ளிவாசல்ல அந்த நார்த் வெஸ்ட்ல பூ மாட்டி வச்சிருக்காங்க. நான் போய் பார்த்தேன். அதுக்கிட்ட ஒரு தடவை போய் பார்க்கும்போது ஒரு ஜெண்டா மாதிரி வச்சு 5 ஜெண்டாக்கு துணி போட்டு பூலாம் மாட்டி வச்சு தொழுது முடிச்ச உடனே சில பிதாத்திகள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு அவங்க சம்பந்தம் இல்லை, அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை, அந்த மாதிரி அவங்க என்ன பண்றது, அந்த மாலையை முன்னோக்கி, அந்த பூ போட்ட மாலையை முன்னோக்கி நின்று இப்படி நின்று வணங்குறது. என்ன கேட்டா ரசூலுல்லாஹ் ரவுதா அங்கதான் அடக்கமா இருக்குதான். அப்ப இங்க யார் அடக்கமா இருக்கா? அல்லாஹ் அடக்கமா இருக்கானா? மேற்குல அல்லாஹ் அடக்கமா இருக்கானா? வடமேற்குல ரசூலுல்லாஹ் அடக்கமா இருக்கிறாங்களா? அப்ப இந்த மாதிரி ஒரு பைத்தியகரத்தனமான விஷயத்தை பாருங்க, மார்க்கமாக்கி அதையும் பின்பற்றக்கூடிய சில மக்கள். எனக்கு வேதனை, அந்த பள்ளியில அந்த மக்கள் இப்படி ஒரு பூவை மாட்டி வச்சிருக்காங்க, அல்லது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பைத்துல இது ரவுலா மாட்டி வச்சிருக்காங்க, அங்க போய் சலாம் சொல்றாங்க, அதை முன்னோக்கி நிற்கிறாங்கன்னா அந்த பாமர மக்கள் எனக்கு வருத்தம் ஏற்படல. அந்த பள்ளிவாசல் நிர்வாகிகள் மேலையும் அங்க இமாமா இருக்கிறவங்க பாருங்க, கொஞ்சமா இதை எடுத்து சொல்லணும், தடுக்கணுங்கிற என்ன வரல பாருங்க. எவ்வளவு பெரிய ஷிர்க் இது. கிப்லா என்பது அல்லாஹ்வால் நிர்ணயிக்கப்பட்டது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வகுத்து தந்திருக்கிறான், கிப்லா முன்னோக்கி தொழுங்க, தொழுகையில மட்டும் முன்னோக்குன்னு சொல்லி. ஆனா அதே அதுக்கு ஈக்குவலா, அல்லாஹ்க்கு ஈக்குவலா ரசூலுல்லாஹ் வந்து வடமேற்குல இருக்கிறாங்க. அப்ப வடக்கு மேற்கு வந்து அல்லாஹ்வுக்கு சொன்னா வடமேற்கு யாருக்கு? ரசூலுல்லாஹ்வுக்குன்னு சொல்லி ஒரு ஷிர்கான ஒரு பிதாத்தான கொள்கை இஸ்லாத்துல புகுத்தப்படுது. அதை கண்டிக்கிறதுக்கு தைரியம் இல்லை அப்படின்னு சொன்னா அப்ப இது எங்க போய் சொல்லி அழுவுறது, யார்கிட்ட சொல்லி அழுவுறது? அந்த அடிப்படையில் மக்களுடைய இந்த மூட நம்பிக்கைகளை அகற்றும் பொருட்டு ரப்பல் ஆலமீன் சொல்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், லில்லாஹில் மஷ்ரிக் வல் மக்ரிப், மேற்கு திசை, கிழக்கு திசை, வடமேற்கு திசை எல்லாமே யாருக்கு உரியது? அல்லாஹ்வுக்கு தான் உரியது. வடமேற்கு திசை மட்டும் யாருக்கு உரியது அல்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு உரியது அல்ல. ஏன்னா அல்லாஹ்வை பொறுத்தவரையில வடக்கதான் இருக்கிறான், தெற்கதான் இருக்கிறான், கிழக்கத்தான் இருக்கிறான், எந்த வித்தியாசம் கிடையாது. ரப்பல் ஆலமீன் எல்லா இடங்களிலும் அவருடைய குதிரத் நிரம்பி இருக்கிறது. எல்லா திசைகளுமே அல்லாஹ்வுக்குரிய திசைகள் தான். ஆகவே முஸ்லிம்கள் திசையை தொழவில்லை, மேற்கை தொழவில்லை என்ற விஷயத்தை ரப்பல் ஆலமீன் சொல்றான். சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த நீண்ட சம்பவங்கள், அந்த பைத்துல் முகத்தஸை தொழும்படி அல்லாஹ் தொழுது கொடுத்த சஹாபாக்களை கிப்லாவை பக்கம் முன்னோக்கி சொன்னது. கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா, நபியே உம்முடைய முகம் அடிக்கடி வானத்தின் பக்கம் உயர்வதை நாம் பார்த்தோம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா அல்லாஹ் எங்களுடைய காபத்துல்லாஹ்வையே எங்களுக்கு கிப்லாவா கொடுத்துரு அப்படின்னு கேட்டு தொழில் நிற்கும் போது அடிக்கடி வானத்தை பார்ப்பாங்களாம். ஏதோ ஆயத்து இறங்குதா, ஏதாவது வஹி இறங்குதா, இப்ப அல்லாஹ் நம்ம திருப்பிட மாட்டானா அப்படின்னு அடிக்கடி வானத்தை பார்ப்பாங்களாம். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிருக்கான், கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா, நீங்க அடிக்கடி வானத்தின் பக்கம் தலையை தூக்குறத நான் பார்த்துட்டேன். ஆகவே நீங்கள் பொருந்திக் கொள்ளக்கூடிய ஒரு கிப்லாவின் பக்கமே உங்களை திருப்பி விடுகின்றோம். ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதுல் ஹராம், ஆகவே மக்காவில் உள்ள காபத்துல்லாஹ்வின் பக்கம் உங்களுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்து இறக்கினார். அந்த ஆயத்து இறங்கிய நேரத்தில் இந்த முனாஃபிகளா பண்ணாங்க, சரிப்பா முதல்ல நீங்க காபத்துல்லா முன்னாடி தொழுதீங்க, அப்புறம் ஒரு 1.5 வருஷமா பைத்துல் முகத்தஸ் முன்னாடி தொழுதீங்க, இப்ப மறுபடியும் எந்த முன்னாடி தொழுவீங்க? காபத்துல்லா முன்னாடி தான் தொழுவீங்க. காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுவது கட்டாய ஃபர்லு. காபத்துல்லா முன்னோக்காடா தொழுகை என்ன ஆகாதுங்க, கூடாது. கிப்லாவை முன்னோக்காடா தொழுவ கூடாது. கிப்லாவை முன்னோக்குவது என்பது தொழுகையினுடைய முக்கியமான ஷரத்துகளில் ஒன்று. அது சமமான மசாயல்களை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நம்ம பிரயாணத்துல போகும்போது எப்படி கிப்லாவை முன்னோக்குறது, அது சமமான மசாயல் சட்டங்களை இப்ப சொல்றேன். அப்படி கிப்லாவை முன்னோக்குவது தொழுகையினுடைய முக்கியமான ஷரத்து அப்படின்னு இருக்கும் பொழுது, அப்ப 1.5 வருஷமா மட்டும் பைத்துல் முகத்தஸ் முன்னாடி தொழுதீங்களே, அந்த ஷரத்து என்னாச்சு? அந்த 1.5 வருஷ தொழுகை என்னாச்சு அப்படின்னு கிண்டல் பண்ணும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களுக்கு சஹாபாக்களுக்கு ஆறுதல் சொல்லும் விதமாக இந்த வார்த்தையை ஒமா கான அல்லாஹ் லியுதியா ஈமானக்கும், அல்லாஹ் உங்களுடைய ஈமானையும் உங்களுடைய அமல்களையும் ஒருபோதும் பாழாக்க மாட்டான். நீங்க 1.5 வருஷமா தொழுகை அல்லாஹ் என்ன பண்ண மாட்டான், வீணாக்க மாட்டான். அதற்கும் அல்லாஹ் இடத்துல உங்களுக்கு பரிபூர்ணமான கூலி உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சொன்ன அந்த முன்ன ஆயத்து ஃபலன வல்லி என்னக கிப்லத்தன் தர்லாஹா, நபியே நீங்கள் பொருந்திக் கொள்ளக்கூடிய கிப்லாவின் பக்கம் உங்களை திருப்புகின்றோம். ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதுல் ஹராம்,
சரி, இப்ப அடுத்து சொல்ல பாருங்க, வஹைசுமா குன்தும் ஃபவல்லு வஜூஹக்கும் ஷத்ரா. நீங்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும், வஹைசுமா குன்தும், நீங்கள் உலகத்தின் பூமியில எந்த மூலையில் இருந்தாலும். ஏன்னா இங்க பாருங்க, நாம இந்தியாவில் இருக்கிறதுனால இந்தியாவில் உள்ளவங்க காபத்துல்லாவை முன்னோக்குவதற்கான மேற்கு முன்னோக்கிறோம். ஏன்? காபத்துல்லா நமக்கு மேற்கு இருக்குது, நாம காபத்துல்லாவுக்கு எங்க இருக்குங்க? கிழக்கு இருக்கும், ஈஸ்ட்ல இருக்கும். நாம காபத்துல்லாவுக்கு கிழக்கு இருக்கிறதுனால நாம என்ன பண்றோம்? காபத்துல்லாவை மேற்கு நோக்கி முன்னோக்கிறோம். அதே காபத்துல்லாவுடைய வெஸ்ட்ல உள்ளவங்க, காபத்துல்லாவுக்கு வெஸ்ட்ல உள்ளவங்க எதை முன்னோக்குவாங்க? ஈஸ்ட முன்னோக்குவாங்க. காபத்துல்லாவுக்கு வெஸ்ட்ல இருக்கிறவங்க ஈஸ்ட முன்னோக்குவாங்க. உதாரணமா பாத்தீங்கன்னா, ஜித்தால போய் இறங்கின உடனே, ஹஜ்ஜுக்கு போறவங்க ஜித்தால போய் இறங்கின உடனே ஜித்தால எப்படி சொல்லுவாங்கன்னா கிழக்க பார்த்து சொல்லுவாங்க. ஜித்தால எல்லா பள்ளிவாசலும் இப்படிதான் இருக்கும், கிழக்கு நோக்கி தான் இருக்கும். ஏன்னு சொன்னா ஜித்தாக்கு காபத்துல்லா எங்க இருக்குது? கிழக்கு இருக்குது. காபத்துல்லா ஜித்தா எப்படி இருக்குது? மேற்கு இருக்குது. அதாவது இதான் காபத்துல்லா வைங்களேன். இப்ப நாம காபத்துல்லா இந்த பக்கம் இருக்கிறோம், அதனால இப்படி முன்னோக்கிறோம். ஜித்தா காபத்துல்லா இந்த பக்கம் இருக்குது, அதனால ஜித்தால எப்படி பண்ணுவாங்க? கிழக்கு நோக்கி முன்னோக்குவாங்க. அதே மாதிரி மதினா என்பது காபத்துல்லாக்கு என்ன இருக்குது? தெற்கே இருக்குது, தெற்கே முன்னாக்குவாங்க. அரஃபா மைதானம் காபத்துல்லாவுக்கு வடக்க இருக்குது, அவங்க காபத்துல்லாவுக்கு தெற்க இருக்குது, அவங்க வடக்க முன்னோக்குவாங்க. அரஃபால தொழக்கூடிய ஆஜிகளை எதை முன்னோக்கி தொழுவாங்க? வடக்க முன்னோக்கி தான் தொழுவாங்க. அவ எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, அதான் ரப்பல் ஆலமீன் சொல்றான், வஹைசுமா குன்தும், நீங்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் ஃபவல்லு வஜூஹக்கும், உங்களுடைய முகத்தை எப்படி திருப்பிங்க? ஷத்ரா, காபத்துல்லாவை முன்னோக்கி நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போ இபாதத்துடைய நடைமுறைகள் கூட சில ஊர்களில் மாறுபடலாம். உதாரணமா நாங்க சமீபத்தில் ஜோர்டான் போயிருந்தோம். அந்த ஜோர்டான்ல பாத்தீங்கன்னா எந்த பள்ளிவாசல்லையுமே மோதினார் கிடையாது, எந்த பள்ளிவாசல்லையுமே மோதினார் கிடையாது. எல்லா பள்ளிவாசலுக்குமே இமாம் மட்டும் தான். என்னடா அப்ப இமாம் மட்டும் தான், இமாம் தான் அதான் சொல்லிக்கிறாரா? இல்ல, அங்க அதான் சொல்றது ரேடியோ. அதான் சொல்றது என்னது? ரேடியோ. முஸ்லிம் அதான் சொல்றது இல்ல, மேனுவலா அதான் சொல்றது இல்ல. என்ன பண்ணுவாங்க? ஜோர்டான், அம்மானுடைய ஜோர்டான் தலைநகர் அம்மான், அம்மானுடைய சிட்டியில அங்க ரேடியோ ஸ்டேஷன் இருக்கு பாருங்க. எல்லா பள்ளிவாசலுடைய கனெக்ஷனும் அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல அந்த இது மூலமா, வேவ்ஸ் மூலமா, சேட்டலைட் மூலமா இணைச்சு வச்சிருக்காங்க. அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல வக்து வந்த உடனே பாங்க போட்டு விட்டுருவாங்க. எல்லா பள்ளிவாசலுடைய மைக்கிலையும் பாங்க சொல்ல ஆரம்பிச்சிடும். இது ஆக்சுவலா ஷரியத்துப்படி கூடாது. ஷரியத் அப்படியே அப்ப நல்லதா போச்சு. அப்ப நம்ம காவத்துலால இப்ப வாங்க சொல்ற பிலாலுடைய அந்த அதான டேப் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து நம்ம பள்ளியாசல டெய்லி போட்டு விட்டுலாமே, அழகா இருக்குமே வாங்க கேட்கறதுக்கு. இது மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஆனா அந்த கவர்மெண்ட்ல அப்படி வச்சிருக்காங்க, அந்த முறைப்படி வச்சிருக்காங்க. அதே மாதிரி சிரியாவுக்கு போனோம். சிரியால எப்படின்னு சொன்னா, நம்ம பெருநாள்ல தக்பீர் சொல்லுவோம் பாருங்க. ஒருத்தர் தக்பீர் சொன்ன பின்னாடி எல்லாம் சேர்ந்து கோரச தக்பீர் சொல்றது, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் கோரச சொல்லுவோம் பாருங்க. அந்த மாதிரி சிரியால உமையா பள்ளியாசலையும் மற்ற பள்ளியாசலையும் பார்த்தோம், பாங்கு சொல்றது எல்லாரும் கோரசா ஒரு 8-10 பேர் பாங்கு சொல்றாங்க. 8-10 பேர். மதின் ஒரு ஆள் இல்ல. மதின் என்ன பண்றாரு? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் ஆரம்பிச்ச உடனே பின்னாடி நிக்கிற 10 பேரும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அப்புறம் மதின் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் உடனே பின்னாடி நிக்கிற 10 பேர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அவங்க ஒவ்வொரு வக்தும் பாங்கு சொல்றது 10-15 பேர் தேவைப்படும் போல தெரியுது கோரசா சொல்றதுக்கு. இது எதுக்கு சொல்றேன்னா, இது எல்லாமே பிதாத்துகள். இது எல்லாமே என்னங்க? பிதாத்துகள். நம்ம பிதாத்துங்கிறது ஏதோ நம்ம ஊர்ல மட்டும் தான் இருக்குது, தமிழ்நாட்டில் மட்டும் தான் இருக்குது, இந்தியாவில் மட்டும் தான் இருக்குது இல்ல. ஒவ்வொரு நாட்டிலையும் அவங்கவுங்க வளமைக்கு ஏற்ற மாதிரி சில பிதாத்துகள் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி சிரியால ஒரு பிதாத்து என்னன்னு சொன்னா கோரசா பாங்கு சொல்றது. ஜோர்டான்ல உள்ள பிதாத்து என்ன பாத்தீங்கன்னா, பாங்கே சொல்றதுல ரேடியோ பாங்கு சொல்லிட்டு போயிடும். இப்படி ஒவ்வொரு பகுதிகளிலையும் இந்த இபாதத்துகள்ல வேணா பிதாத்துகள் மாறி இருக்கலாம், பிதாத்துகள் கலந்திருக்கலாம். ஆனால் கிப்லாவை முன்னோக்குவது எல்லா ஊர்களையும் ஒரே திசையில முன்னோக்குவாங்க. ஒரே திசைன்னா காபத்துல்லாவுடைய திசையை. திசை மாறி இருக்கலாம், மேற்க முன்னோக்கலாம், தெற்க முன்னோக்கலாம், ஆனா முன்னோக்கு எதுதான்? காபத்துல்லாவை தான். அதான் ரப்பல் ஆலமீன் சொல்றான், நீங்கள் உலகத்தின் எந்த பூமியில் இருந்தாலும் காபத்துல்லாவை முன்னோக்குங்கள். ஏன்னா மேற்கு என்பது நாம் திசையை தொழுகிறவங்க இல்ல, மேற்க தொழுகிறவங்க இல்ல, கிப்லாவை முன்னோக்கணும். அதுக்காண்டி தொழுகிறோம். இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஏன் அப்படி ஒரு கிப்லாவை முன்னோக்கி தான் ஆகணுமா? அப்படி காபத்துலான்னு ஒன்று வச்சு, மக்கால இருக்க காபத்துல வச்சு அந்த காபத்துல ஃபாலோ பண்ணி தான் ஆகணுமா, பின்பற்றி தான் ஆகணுமா, முன்னோக்கி தான் ஆகணுமா? நம்ம விருப்பப்பட்ட மாதிரி தொகுதி பண்ணிட்டு அப்படின்னா, இஸ்லாத்துடைய நோக்கமே ஜமாத்து, கூட்டமைப்பு, ஒற்றுமை, ஒருமித்திருத்தல், சங்கமித்தல், இதான நோக்கம். அப்ப பள்ளியாசலுக்கு வந்த உடனே ஒருத்தர் நல்ல ஃபேன் அங்க நல்ல வசதியா இருக்குது, நான் அங்க பாத்துட்டு தெற்க பார்த்து நிப்பாரு. ஒருத்தர் போனாரு, இல்ல இங்க நல்லா காத்து வரும், ஒருத்தர் வடக்க பார்த்து நிப்பாரு. இமாம் சாப் பாப்பாரு, 4 பேர் 4 பக்கம் நிக்கிறாங்க, நம்ம எந்த இமாம் சாப் தலையை மேக்க பார்த்து உச்சி பார்த்து தொழுவாரு. அப்ப தொழுகையுடைய நோக்கமே என்ன ஆயிடுவாங்க? பாழா போயிடும். அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்? உலகத்தின் மையமாக இருக்கக்கூடிய உம்முல் குரா,
நகரங்களுக்கெல்லாம் தாய், உலகத்திற்கெல்லாம் தாய் எதுங்க? மக்கத்துல் முக்கர்ரமா. அந்த மக்கத்துல் முக்கர்ரமாவிலே உள்ள புனிதமான இல்லமான காபத்துல்லாஹி ரப்பல் ஆலமீன் முன்னோக்கும்படி நமக்கு உத்தரவிட்டிருக்கின்றார். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் காபத்துல்லாஹி முன்னோக்குங்கள் அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஜுஸுனுடைய ஆரம்ப பகுதியில் ரப்பல் ஆலமீன் சொல்றான். சரி, அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்ப இந்த இபாதத்தை பத்தி இந்த நான் சொன்ன இந்த இரண்டாவது ஜுஸுவை பொறுத்தவரையிலும் இதுல அல்லாஹ் தொழுகையின் சட்டங்களை சொல்றான், அதே மாதிரி நோன்பின் சட்டங்களை சொல்றான், ஹஜ்ஜினுடைய சட்டங்களை சொல்றான், திருமணத்தை பத்தி சொல்றான், கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையை பத்தி சொல்றான், தலாக்க பத்தியும் அல்லாஹ் சொல்றான். ஆக ஒரு மனிதன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை அடிப்படைகளையும் சொல்வது இந்த ஜுஸுவினுடைய முக்கியமான ஒரு அத்தாட்சி. அத்தனை அம்சத்தையும் அல்லாஹ் சொல்றான். ஆக இந்த கிப்லாவை முன்னோக்கக்கூடிய விஷயத்தில் நாம ஒரு சில விஷயத்தை பார்த்தீங்கன்னா, நம்மள சில பேர் பிரயாணத்தில் போகும்பொழுது கிப்லாவை எப்படி முன்னோக்குறது, பிரயாணத்தில் போகும்போது நம்ம என்ன பண்றது, கிப்லா பார்த்தா முன்னோக்கணுமா? சில பேர் கிப்லா தெரியாததுனாலேயே என்ன பண்ணுவாங்க, தொழுகை விட்டுருவாங்க. கிப்லா எப்படி பார்க்கணும் தெரியல சார், அதனால தொழுகை விட்டுருவாங்க. இது தப்பு. இது பிரயாணத்தை பொறுத்தவரையில அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு தெளிவா சொல்லி தராங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க பிரயாணத்திலே வாகனத்தில் செல்லும் பொழுது வாகனம் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்றால், உதாரணமா பிளைட்ல போறோம், பிளைட் நம்ம கட்டுப்பாட்டில் ஓடுது இல்ல, ட்ரெயின்ல போறோம், ட்ரெயின் நம்ம கட்டுப்பாட்டில் போகுது இல்ல, அப்ப அந்த வாகனம் எந்த பக்கம் வேணாலும் திரும்பலாம். நம்ம பைலட்ல போய் பைலட்டை கொஞ்ச நேரத்துக்கு இவ்வளவு முன்னோக்கியே ஓட்டிட்டு போ, நான் தொழுவ போறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இல்ல ட்ரெயின்ல போய் இன்ஜின் டிரைவரை பார்த்து கரெக்டா போங்க, ட்ராக்கு திரும்பிச்சுனாங்க நிறுத்திருங்க, நான் தொழுதுட்டு இருக்கேன் சொல்ல முடியாது. அப்ப அந்த பக்கம் ட்ரெயின் எப்படி ஆகலாம், எங்க வேணாலும் திரும்பலாம், பிளைட் எப்படி வேணாலும் திரும்பலாம், கப்பல் எங்க வேணாலும் திரும்பலாம், ஏன் பஸ்ல போய்கிட்டு இருக்கிறோம், பஸ் எந்த வேணாலும் திரும்பலாம். அப்ப இந்த மாதிரி நேரத்தில் நாம் தக்பீர் கட்டும் பொழுது மட்டும் கிப்லா முன்னோக்கி தக்பீர் கட்டினா போதும். தக்பீர் கட்டும் பொழுது மட்டும் கிப்லா எதுன்னு பார்த்து கரெக்டா தக்பீர் கட்டினா போதும். அதுக்கப்புறம் வாகனம் எந்த பக்கத்தில் திரும்பினாலும் என்ன பண்ண வேண்டியது இல்ல, நம்ம தொழுகிற டைரக்ஷனை மாத்திரங்கிற அவசியம் இல்ல. தக்பீர் கட்டும் பொழுது மட்டும் கிப்லாவை பார்த்து தக்பீர் கட்டினா போதும். வாகனம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வாகனமா இருக்குது, உதாரணமா நம்ம சொந்த கார்ல போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அப்ப வாகனத்தில் உட்கார்ந்து தொழுவதை விட வாகனத்தை விட்டு இறங்கி தொழுவதுதான் சிறந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல இதுக்கு ரெண்டு விதமான ஆதாரங்கள் இருக்குது. இது வந்து ஃபர்லான தொழுகைக்கு. ஆனால் நஃபிலான தொழுகை, சுன்னத்தான தொழுகைகளை நீங்க உங்க சொந்த வாகனமா இருந்தாலும் கூட நீங்க என்ன பண்ணலாம், வாகனத்தில் உட்கார்ந்துட்டே தொழுவலாம், வாகனம் எந்த பக்கம் திரும்பினாலும் பரவாயில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்துல போகும்போது ஒட்டகத்துல உட்கார்ந்துட்டே தொழுதுருக்காங்க, எந்த பக்கம் வேணாலும் வாகனம் திரும்பி இருக்குது, அதனால ரசூலுல்லாஹி தொழுகை எந்த பாதிப்பும் ஏற்படல. அதே இது வந்து எந்த தொழுகைக்கு, நஃபிலான சுன்னத்தான தொழுகைகளுக்கு. ஆனால் ஃபர்லான தொழுகையா இருந்தால் வாகனம் நம்ம சொந்த வாகனமா இருக்குது, நம்முடைய கண்ட்ரோல் உள்ள வாகனமா இருக்குது அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம வாகனத்தை விட்டு இறங்கி கிப்லாவை முன்னோக்கி தொழுவதுதான் சிறந்தது. அப்படிதான் தொழுவணும். வாகனம் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் நாம தொழும்போது தக்பீர் கட்டும் பொழுது மட்டும் கிப்லா முன்னோக்கி கட்டினா போதும். அதுக்கப்புறம் வாகனம் எந்த பக்கம் திரும்பினாலும் தப்பு கிடையாது. இதுதான் பிரயாண நேரத்திலே கிப்லாவை முன்னோக்குவதனுடைய சட்டம். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரண்டாவது ஜுஸுவிலே இரண்டாவது பகுதியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய அறிவு, மனிதனுடைய சிந்தனைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேலை கொடுக்குறான். எப்படின்னு சொன்னா, நீங்கள் அல்லாஹ்வை அறிந்து கொள்வதற்கு, அல்லாஹ்வுடைய குதிரத்தை அறிந்து கொள்வதற்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதை யோசிச்சு பார்க்கணும்? அல்லாஹ் சொல்றான், இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த், வானத்தையும் பூமியையும் நான் படைத்திருப்பதிலும், வக்திலாஃபில் லைலி வன் நஹார், இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும், ஒல் ஃபுல்கில்லதி தஜ்ரி ஃபில் பஹ்ரி பிமா யன்ஃபஉன் நாஸ், மக்களுக்கு பயன் தரக்கூடிய பெரிய பெரிய லக்கேஜ்களை எல்லாம் ஏற்றிக்கொண்டு கடலிலே செல்லக்கூடிய கப்பலிலும், வமா அன்ஸலல்லாஹு மினஸ் ஸமாஇ மின் மாஇன், வானத்திலிருந்து நாம் பொழிய வைக்கக்கூடிய மழை நீரிலும், ஃபஹியா பில் அர்த பஅத மௌத்திஹா வபஸ ஃபீஹா மின் குல்லி தாப்பா, அந்த மழையின் மூலமாக எத்தனையோ உயிரினங்களை ரப்பல் ஆலமீன் முளைக்க வைக்கின்றான். பூமியிலே வாழக்கூடிய விலங்கினங்களையும் அந்த மழை நீரை வைத்து அல்லாஹ் வாழ வைக்கின்றான். இந்த மழை நீரிலும் வ தஸ்ரீஃப் ரியாஹி வ ஸஹாப், மேகங்கள் அதாவது காற்று வீசி அந்த காற்றின் மூலமாக மேகங்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு அழைத்து செல்வதிலும், அல் முஸஹ்ஹரி பைன ஸமாஇ வல் அர்த், வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியிலே நிலைநிறுத்தப்பட்ட மேகம். எப்படி நிலைநிறுத்தப்பட்ட மேகம்? எத்தனையோ கேலன் தண்ணீரை தனக்குள் சுமந்திருக்கக்கூடிய ஒரு மேகம். நல்ல கவனிங்க, அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசனத்தை கவனிங்க. ஸஹாபில் முஸஹ்ஹரி பைன ஸமாஇ வல் அர்த், அதாவது வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியிலே அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்ட மேகம். வானத்திற்கும் பூமிக்கு மத்தியில் அல்லாஹ் எப்படி நிறுத்தி வச்சிருக்கான் மேகத்தை? அந்த மேகம் சாதாரண மேகம் அல்ல, பல கேலன் தண்ணீர்களை தனக்குள் சுமந்திருக்கக்கூடிய மேகம். கருமேகம் இருக்குது இல்லைங்களா? அந்த கருமேகத்துக்குள்ளதான் என்ன இருக்குதுங்க? மழை நீர் இருக்குது. கருமேகத்துக்குள்ளதான் மழை நீர் இருக்குது. ஆனால் அந்த மழை நீர் காரணமா மேகம் ஒத்திரு கீழே விழுந்துருதா? அவ்வளோ எப்படிப்பட்ட மழை, ஒரு ஊரையே அழிக்கக்கூடிய மழை.
ஒரு நாட்டையே அழிக்கக்கூடிய மழை, அவ்வளவு மழை நீரை தனக்குள் சேமித்து வைத்திருந்தாலும் அந்த மழை மேகத்தை அல்லாஹ் எப்படி நிறுத்தி வச்சிருக்கான்? வானத்தை பூமிக்கு மத்தியிலே அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கான். அந்த மழை நீரின் வெயிட் காரணமா மேகம் எங்கேயா கீழே விழுந்துச்சு எங்கேயா கேள்விப்பட்டிருக்கோமா? அதான் ரப்பல் ஆலமீன் சொல்றான், இந்த மேகத்திலே உங்களுக்கு அத்தாட்சிகள் இருக்குது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல எப்படி அத்தாட்சி இருக்குன்னு சொன்னா, அல்லாஹ் அற்புதமான படைப்புகளை படைச்சிருக்கான் பாருங்க, அதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் மூலமா விளங்குவீர்களால் இதுல உங்களுக்கு அத்தாட்சி இருக்குது. அந்த மேகத்தை நாம் வானத்திற்கு பூமிக்கு மத்தியிலே முசஹராத் கைவசப்படுத்தி வச்சிருக்கிறோம், அப்படி நிறுத்தி ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த மேகத்தை என்ன பண்ணுச்சுன்னா, அவ்வளவு ஸ்ட்ராங்கான மேகம், அவ்வளவு வெயிட் உள்ள மேகம், அவ்வளவு தண்ணீரை மழை நீரை தரக்கூடிய வைத்திருக்கக்கூடிய மேகம், அந்த மேகத்தை தஸ்ரீஃப் ரியா காற்று ஓட்டி கொண்டு செல்லும். மேகத்தை ஒரு இடத்துல எடுத்து கொண்டு போறது எதுங்க? அங்க மவுண்ட் ரோடு ஏரியா அப்படியே கருமேகமா இருக்கும், கொஞ்ச நேரத்துல மேகம் அப்படியே நகர்ந்து எங்க போயிடும்? தாம்பரத்துக்கு போயிடும். இந்த மேகத்தை நகர்த்திட்டு போனது காற்று, நகர்த்திட்டு போனது காற்று. இப்ப விஞ்ஞானிகள் சொல்றாங்க, மேகம் நகர்வது என்பது அது தானாக நகர்வது கிடையாது, காற்று வீசுவதன் காரணமாக தான் மேகம் நகர்ந்து. ஆனா அன்னைக்கு எந்த விதமான விஞ்ஞானிகள் இல்லாத 1400 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த விதமான எழுத்தறிவு இல்லாத, படிப்பறிவு இல்லாத, கல்லூரிக்கு போகாத, பாடசாலைக்கு போகாத எம்பெருமான ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். எப்படி சொல்றான்? தஸ்ரீஃப் ரியாஹ், காற்று தான் இந்த மேகத்தை அழைத்து செல்கின்றது, நகர்த்திட்டு போகுது. இதிலே உங்களுக்கு அத்தாட்சிகள் இருக்கின்றன. அதே மாதிரி வன்சல மின சமாய் வன்சலல்லாஹு மின சமாய் மாயன் ஃபஹயா பிஹில் அர்த பாத மௌத்திஹா, அதாவது வானத்திலிருந்து மழைநீரை பொழிய வைத்து அதன் மூலமாக பூமியில் உள்ள எத்தனையோ செடி இனங்களை, கொடி இனங்களை அல்லாஹ் முளைக்க செய்கிறான். இதுல உங்களுக்கு அத்தாட்சிகள் இருக்குது. அப்ப வானத்திலிருந்து மழையை பொழிய வைக்கிறது, எந்த மனிதனாவது அவனுடைய விருப்பப்படி, அவனுடைய இஷ்டப்படி, அவனுடைய தேவைக்கு ஏற்றவாறு மழை இறக்கிக்க முடியுமா? எத்தனையோ சில்வர் ஆக்சைட்லாம் கண்டுபிடிச்சாங்க. அந்த செயற்கை மழையை கொண்டு வரதுக்காண்டி ஹெலிகாப்டர்ல போய் அப்படி தூவி விட்டா போதுமா, அந்த சில்வர் ஆக்சைடு என்ன பண்ணுமா, அங்கங்க இருக்கிற மேகத்தை பூரா அப்படியே அட்ராக்ட் பண்ணி அப்படி கவர்ந்து ஒரு இடத்துல ஒண்ணு சேர்த்து அங்கேருந்து மழை பொழிய வைக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சு சில்வர் ஆக்சைடு எல்லாம் கொண்டு போய் தூணாங்க. ஆனா இவங்க எதிர்பார்த்தபடி அந்த சில்வர் ஆக்சைடுக்கு என்ன சக்தி இருந்துச்சுன்னு சொன்னா, அங்கங்க திட்டுத்திட்டா மேகம் இருக்கு பாருங்க, மழை மேகம், அது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்துச்சு. சில்வர் ஆக்சைடு சேர்த்தா மெட்ராஸ்ல உதாரணமா ஹெலிகாப்டர்ல போய் சில்வர் ஆக்சைடு தூக்குனாக்கா அந்த கெமிக்கலை தூண உடனே மெட்ராஸ் பூரா கருமேகம் வந்துடும். இந்த சில்வர் ஆக்சைடு என்ன சக்தினா, அங்க இருக்கிற மேகத்தை பூரா கருப்பையாக்கி அந்த மெட்ராஸுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கிற சக்தி ஒன்று தவிர அதனோட தண்ணீர் இறக்க சக்தி இதுக்கெல்லாம் போயிடுச்சு. மெட்ராஸ்ல கருமேகம் ஆயிடும். நல்ல கருமேகம் ஆகி போச்சுப்பா, நல்ல மழை பெய்ய எதிர்பார்த்து காத்திருந்தா கொஞ்ச நேரத்துல காத்து வந்து அப்படியே தள்ளிட்டு கொண்டு போயிடும் மேகத்தை. அப்ப இந்த சில்வர் ஆக்சைடுக்கு என்ன சக்தி இருந்துச்சு? மேகங்களை இழுக்கக்கூடிய சக்தியா இருந்துச்சு தவிர பல இடங்களில் பரவி கிடக்கக்கூடிய அந்த மேகத்தை ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சக்தி, இழுக்கக்கூடிய சக்தி தான் இருந்துச்சு தவிர அந்த மேகத்தில் உள்ள தண்ணீரை பூமிக்கு இறக்குற சக்தி இருந்துச்சா? அது இல்லை. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், வானத்திலிருந்து தண்ணீரை இறக்குவது யார்தான்? அல்லாஹ் தான் இறக்குறான். அப்ப அவன் தான் யாருக்கு எந்த நேரத்தில் எவ்வளவு இறங்கணும். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, ஒண்ணுமே இருக்காது, நல்லா இருக்கும், அல்ஹம்துலில்லாஹ் நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கோம், அளவா மழை பெய்யும், அழகா மழை பெஞ்சிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் பார்த்து வானிலை அறிக்கை வாய வைப்பான், என்னண்டு இன்னும் 48 மணி நேரத்துக்கு மழை பெய்யுண்டு, புசுக்குன்னு வானம் வெளுத்து போயிடும் சொல்லி வச்ச மாதிரி. அதுக்கு முன்னாடி சொல்லிருக்க மாட்டான், மழை பெய்யறதுக்கு முன்னாடி இன்னைக்கு மெட்ராஸ்ல மழை பெய்யும், கரெக்டா இத்தனை மில்லிமீட்டர் மழை பெய்யும் சொல்ல மாட்டான். மழை பெஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுவான், இந்த மழைக்கு காரணம் என்ன, வங்கக்கடல்ல புயல் உருவாயிருக்குதா, இல்ல வெப்பச்சலனமா, மண்ணாங்கடி சலனமா, ஏதோ ஒரு சலனம், மழை வந்துருச்சு, இந்த மழை இன்னும் 48 மணி நேரத்துக்கு பொழியும், அதோட புசுக்கு மழை நின்று போயிடும். பாக்குறமா இல்லையா? அப்ப வானிலை ஆராய்ச்சி என்பது, வானிலை அறிக்கை என்பது இன்னைக்கு இவ்வளவு டெக்னாலஜிகள் வளர்ந்த பிறகும் கூட முறையாக எவ்வளவு அழகா அறிக்கை சொல்லுவாங்க. வானிலை அறிக்கை சில இடங்களில் மிதமான மழை பெய்யலாம், சில இடங்களில் பலத்த மழை பெய்யலாம். ஆனா எங்க மிதம் எங்க பலம் அதை சொல்ல முடியுமா வானிலை அறிக்கையால? அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், அவனுக்குத்தான் தெரியும், அவன் தான் இறக்கி வைக்கின்றான் எந்த இடத்துக்கு எவ்வளவு மழை வேண்டும் என்பது. இதிலே உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் இருக்குது. அதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவா சொல்றான். அப்புறம் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹார், வானத்தை பூமியை நாம் படைத்திருப்பதிலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும்.
வானத்தையும் பூமி நான் படைத்திருப்பதிலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும். இதுல என்னன்னு சொன்னா, இதுல ரொம்ப டீப்பா போய் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும்னு வச்சுக்க. இரவும் பகலும் மாறி மாறி வர்றது, அந்த இரவு எத்தனை மணிக்கு வருது, பகல் எத்தனை மணிக்கு வருது, இந்த வானத்தை அல்லாஹ் படைச்சிருக்கிறது, அஸ்ட்ரானமி, அதுல உள்ள அஸ்ட்ரானமில உள்ள மில்கி வேல உள்ள சோலார் சிஸ்டம், அந்த மில்கி வேல உள்ள அந்த சோலார் சிஸ்டத்துல உள்ள சூரியன் எப்படி வந்துச்சு, இதெல்லாம் வந்து டீப்பா சொல்ல ஆரம்பிச்சு வச்சுங்க, எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிருவோம். அப்படித்தானே? இல்லைன்னா அங்க இருந்து தூங்காட்டா எழுச்சி வீட்டுக்கு தூங்க ஆரம்பிச்சிருவோம். அப்ப நாம அதுல ரொம்ப டீப்பா போக வேண்டாம் அந்த அத்தாட்சிக்குள்ள. ஆகவே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, இந்த அனைத்தையுமே ரப்புல் ஆலமீன் உருவாக்குனது அல்லாஹ் தான். இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தது அல்லாஹ் தான். இதில் உள்ள அந்த சராசரங்களை உருவாக்குனது அல்லாஹ் தான். இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான், இன்னொரு ஆயத்துல சொல்றான், அந்த ஆயத்து ரொம்ப தெளிவாக சொல்றேன், இன்னால மூசியோன், நாம் தான் வானத்தை படைத்தோம், இன்னும் அதை விரிவாக்கி கொண்டே இருப்போம். அப்ப வானத்தை படைச்சு அல்லாஹ் நிறுத்திடல, இவ்வளவுதான் அப்படின்னு அல்லாஹ் நிறுத்திடல. நீ என்ன ஆகும், அல்லாஹ் விசாலப்படுத்தி கொண்டே இருப்பான். இன்னும் அற்புதமான கண்டுபிடிப்புகளை, அற்புதமான கோள்களை மனிதர்கள் கண்டுபிடிச்சே இருப்பாங்க. அப்ப இன்னைக்கு 9 கோள் கண்டுபிடிச்சிருக்கான்னு சொன்னா 9 கோள் அல்ல, இன்னும் மனிதன் கண்டுபிடிக்காத கோள்கள்லாம் இருக்குது. ஏன் மனுஷன் கண்டுபிடிக்கல? அதை கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு இன்னும் டெக்னாலஜி வரல இவன்ட்ட. அதை கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு இன்னும் திறமை இல்ல. திறமையும் டெக்னாலஜி வந்துருச்சுன்னா இன்னும் அற்புதமான கண்டுபிடிப்புகளையும் அற்புதமான படைப்புகளையும் இந்த மனிதன் கண்டுபிடிப்பான். அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த அடிப்படையில் இந்த வானத்தையும் பூமியை நாம் படைத்திருப்பதிலும், அதே மாதிரி கப்பல் அல்லாஹ் சொல்றான் பாருங்க. கப்பல் சொல்றான், அதாவது பறவையை பார்த்தான், விமானம் படைத்தான், நீ மீனை பார்த்தான், படகை படிச்சான் அப்படிங்கிறோம். மீனை பார்த்து தான் மனுஷன் படகை கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொன்னா, எந்த மீனுக்கு மேலே லக்கேஜ் வச்சு எடுத்துட்டு போக முடியுமா? இன்னைக்கு ஒரு பெரிய மீனுங்க, அதுக்கு மேல ஒரு 10 கிலோ லக்கேஜ் வச்சு எடுத்துட்டு போக முடியுமா அந்த மீனால? அப்ப மீனை அல்லது பறவையை பார்த்து விமானம் படைச்சா அர்த்தம் இருக்குது, பறவைக்கு இருக்க மாதிரி 2 ரெக்கை இருக்குது. ஆனால் இந்த மீனை பார்த்து படகை படைச்சாண்டு எந்த வார்த்தையும் சொல்ல முடியாது. ஏன்னா மீனுக்கு படகுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, மீனுக்கு படகு எந்த தொடர்பும் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த படகை பற்றி, கப்பலை பற்றி சொல்றான். இன்னைக்கு கடல்ல பாக்குறோம், எவ்வளவு வெயிட்டான ஒரு சின்ன ஒரு 50 கிராம் குண்டு தூக்கி போடுங்க, அந்த குண்டு எங்க போயிடுங்க? கடலுக்கு அடியில போயிடும். ஒரு 50 கிராம் கல்லை தூக்கி போடுங்க, அந்த கல்லு கடலுக்கு அடியில போயிடும். ஆனால் மனிதனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிவை கொடுத்து இந்த மனிதன் கண்டுபிடித்த கப்பல் மூலமாக 50 டன், 500 டன், 1000 டன் ஏற்றிட்டு போகுது கப்பல். என்னாச்சுங்க? மூழ்கிச்சா? அந்த கப்பலை கடலிலே முறையாக செலுத்துவது யார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான். அதே அல்லாஹ் நாடினால் இவன் எவ்வளவுதான் டெக்னாலஜியை வளர்த்தாலும், இவன் எவ்வளவுதான் அறிவை வளர்த்தாலும், எவ்வளவுதான் தன்னுடைய திறமையினால வளர்த்தாலும், அல்லாஹ் நாடினால் அந்த கப்பலையும் கவிழ்க்க செய்ய முடியும். டைட்டானிக் கவுன்சா இல்லையா? டைட்டானிக் அவ்வளோ அற்புதமா, அவ்வளோ அழகா கண்டுபிடிச்சு, அத்தனை ஆண்டுகளுக்கு முயற்சி பண்ணி டைட்டானிக் கண்டுபிடிச்சான். கண்டுபிடிச்ச உடனே பிரஸ் மீட் வச்சான். முதல்ல பிரஸ்காரங்களாம் கூப்பிட்டு அந்த டைட்டானிக் கப்பலை ஃபுல்லா சுத்தி காட்டினான். அந்த கண்டுபிடிச்சவன், அந்த உருவாக்கின அந்த மாலுமி கண்டுபிடிச்சவன பிரஸ் மீட் வைக்கலாம். பிரஸ் மீட்ல அந்த ஒரு நிருபர் கேட்கிறாரு, நீங்க இவ்வளவு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க, இந்த கப்பலுக்கு செக்யூரிட்டி இருக்குதா அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த மாலுமி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் எந்த அளவுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்றால், கடவுளே நினைத்தாலும் இதை கவிழ்த்த முடியாது. இதே வார்த்தை சொன்னான். கடவுளே நினைச்சாலும் இந்த கப்பலை கவிழ்க்க முடியாது அப்படின்னா, புறப்பட்டு சரியா 1.5 நாள்ல கவுந்துச்சு. புறப்பட்டு 24 மணி நேரம், 32 மணி நேரத்துல, 36 மணி நேரத்துல பொட்டாங்கன்னு கவுந்துருச்சு. 2ஆ உடஞ்சது. பார்த்தோமா இல்லையா? சரி, இதாவது அந்த காலத்துலங்க ஒரு 8-10 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு டைட்டானிக் வந்து 100 வருஷமா 50 வருஷம், ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல, 50 வருஷத்துக்கு முன்னாடி டைட்டானிக் கண்டுபிடிச்ச நேரத்துல இதெல்லாம் இல்ல, டெக்னாலஜிலாம் இல்ல, அதை உடனே காப்பாற்ற முடியல. இல்லன்னா இந்த இப்ப இருக்கிற மாதிரி டெக்னாலஜி இருந்துச்சுனாக்கா அன்னைக்கு டைட்டானிக் கவுந்தே போயிருக்காது. இப்ப டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இப்ப பாம்பேல என்னாச்சு? முந்தானத்து பாம்பேல என்னங்காச்சு? அப்படியே கவுத்துக்கிட்டே இருக்குது. மீடியாக்காரன் போட்டோ எடுத்துட்டே இருக்கான். காப்பாற்ற முடிஞ்சதா? ஒவ்வொரு கண்டெய்னரா பொத்து சரியுது அப்படியே கடல்ல. அதை கண்டு அதை போட்டோ எடுத்து நேரடியாக லைவ் தான் காட்ட முடிஞ்சதே தவிர அதை காப்பாற்ற முடிஞ்சதா? அப்ப இவ்வளவு பாரத்துக்கு மிக்க ஒரு கப்பலை கடலிலே செலுத்துவது ரப்புல் ஆலமீன் தான். அதே ரப்புல் ஆலமீன் நாடினால் எவ்வளவுதான் மனிதனுடைய டெக்னாலஜி இருந்தாலும் அல்லாஹ் நான் என்ன பண்றான்? கடல்ல கவுத்தி விட்டுருவான். அன்னைக்கு ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது யாரோ ஒருத்தரை பத்தி பேசும்போது, ஐயோ அவன் டைட்டானிக்ங்க அப்படின்னா, இதுல புது பட்டப்பேரா இருந்து டைட்டானிக் சொல்லி, என்ன பட்டப்பேராண்ட இல்ல, எங்க போனாலும் கவுத்தி விட்டுருவான். யாராவது நம்பி போனாங்கடா கவுத்தி விட்டுருவான். அதனால நாங்க அவருக்கு டைட்டானிக் பேர் வச்சிருக்கிறோம். அது வந்து ஆக்சுவலா அவர் வந்து ஒரு நாளை சொல்லல, ஒரு ஜாதி பேரை சொன்ன. அந்த ஜாதிக்காரங்களே அப்படித்தான் கவுத்தி விட்டுருவாங்க. அதனால ஜாதிக்காரங்களுக்கே பேரு டைட்டானிக் அப்படின்னா. அப்ப இன்னைக்கு கவுத்துறதுக்கே பேர் என்ன ஆகி போச்சு?
டைட்டானிக் ஆகி போச்சு. அந்த அளவுக்கு டைட்டானிக் கவிழ்ந்து போனது உலக புகழ் வாய்ந்தது. ஏன்னு சொன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடினால் தான் ஒரு கப்பலை கடலிலே பாதுகாப்பாக செலுத்த முடியும். அதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடினால் கப்பலை கவிழ்த்தவும் முடியும். ஆகவே இதுல உங்களுக்கு மிகப்பெரிய அத்தாட்சி இருக்குது அல்லாஹ் சொல்றான். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுடைய உணவு, அவன் சாப்பிடக்கூடிய உணவு ஹலாலான உணவாக இருக்கணுங்கிறதுக்கு ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்றான் பாருங்க. இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்தத வத்தம வல்லஹ்மல் ஹின்ஸீர் வமா உஹில்ல பிஹி லிகைரில்லாஹ். 4 விஷயங்களை சாப்பிடுவது அல்லாஹ் ஹராம் சொல்றான். முதல்ல என்ன சொல்றான் பாருங்க, அதாவது ஜீவராசிகள், உயிரினங்கள் நம்ம சாப்பிடுறோம் இல்லையா, இன்னைக்கு ஆடு மாடு கோழி சாப்பிடுறோம் இல்லைங்களா, இந்த ஜீவராசிகள்லயே 4 ஜீவராசிகளை சாப்பிடுவது ஹராமாக்கப்பட்டது. அதுல முதல் ஜீவராசி என்ன, மைத்தது, செத்து போனது. செத்து போன எதையுமே சாப்பிடுறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஆனால் ஒன்றை தவிர, என்னதுங்க, மீன் மட்டும். மீன் மட்டும்தான் செத்து போயிருந்தாலும் சாப்பிடுறதுக்கு அனுமதி இருக்குது. அதாவது நாம் அதை பிடிச்சி அறுத்து ரத்தத்தை ஓட்டுங்கிற அவசியம் இல்லை. அதை நம்ம பிடிச்ச உடனே அது செத்து போயிட்டாலும், தண்ணி விட்டு வெளியே எடுத்தோடனே செத்து போயிட்டாலும் சாப்பிடுறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. இந்த மீனை தவிர ரசூலுல்லாஹ் சொன்னா மீன் வெட்டுக்கிளினாங்க. அந்த காலத்தில் அரபு நாட்டில் பெரிய பெரிய வெட்டுக்கிளி வருமா, அந்த வெட்டுக்கிளியும் செத்து விழுந்தனால என்ன பண்ணலாம், சாப்பிடலாம். இன்னைக்கு வெட்டுக்கிளி யாரும் சாப்பிடுறது கிடையாது. இது வெட்டுக்கிளி சின்ன பொருளை இத்தனோண்டு இருக்கும். அந்த காலத்தில் அரபு காலத்தில் பெருசு பெருசா இருக்கும், பறவை மாதிரி வெட்டுக்கிளி. அந்த வெட்டுக்கிளி சாப்பிடுற ரசூலுல்லாஹ் அனுமதிச்சாங்க. அந்த வெட்டுக்கிளி மீனை தவிர மற்ற செத்து போன எந்த பிராணியையுமே அல்லாஹ் சாப்பிட அனுமதிக்கவில்லை. ஏன்னு சொன்னா ஒரு பிராணி என்பது அதற்குள் ஓடிக்கொண்டிருக்கிற ரத்தம், அந்த ரத்தம் அதனுடைய முழுமையாக கழுத்திலே அறுத்து, மற்ற உடல் உறுப்புகளை அறுத்தல்ல, கழுத்திலே அறுத்து அதனுடைய ஜீவ நாடி துண்டிக்கப்பட்டு, உயிர் நாடி துண்டிக்கப்பட்டு, அதன் மூலமாக அந்த ரத்தம் வெளியேற்றப்பட்டால் தான் அந்த ரத்தத்தில் எல்லா ஜெர்ம்ஸ், எல்லா கிருமிகளும் போய் அதற்கு பிறகுதான் அந்த உணவு நமக்கு முழுமையான ஹலால் ஆகும். முழுமையான ஹலால். ரத்தத்தை ஓட்டாம, அதனாலதான் அல்லாஹ் என்ன பண்ணா, ஒரு மாட்டை அடிச்சு சாப்பிடுச்சா கூடாது. இன்னைக்கு சீக்கியர்லாம் பாத்தீங்கன்னா ஜட்கான்னு சொல்லுவாங்க. ஜட்கா தானே அது, கழுத்துல அடிப்பாங்க. கழுத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரே போடு போடுவாங்க. நம்ம ஆட்டை கழுத்துல இருக்கிறோம், அவங்க பெடலில் அடிப்பாங்க. பெடலில் அடிச்சு சாப்பிடுறத மார்க்கத்தில் அனுமதி கூடாது. சில பேர் இன்னைக்கு கோழியா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அப்படி வச்சுட்டு அந்த கோழியோட பெடலில் வெட்டுவாங்க. அப்படி வெட்டினா சாப்பிடக்கூடாது. கழுத்தில் அறுத்து ரத்தத்தை ஓட்டப்பட வேண்டும். ஏன், கழுத்தில் அறுக்கப்படும் பொழுதுதான் அதனுடைய உயிர் நாடி அறுக்கப்பட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி ரத்தம்லாம் வெளியேறும். இந்த அறுத்த உடனே இந்த ஆடு கோழி துடிக்கும் பாருங்க. இதை பாரு, சில பார்த்துச்சா என்னங்க பெரிய அநியாயம், எப்படி துடிக்க அறுத்து சாப்பிட்றீங்களே, உங்களுக்கு ஈவு இறக்கமே இல்லையா? இது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு மருத்துவத்திலே, ஜுவாலஜிலே தெளிவா சொல்றாங்க, அறுத்த உடனே கோழியோ ஆடோ மாடோ துடிப்பது அது வேதனைனாலேயோ உயிர் போறதுனாலயோ இல்ல, அந்த ரத்தம் வெளியேறும் பொழுது அந்த நரம்புகள் சுருங்கிறதுனால ஏற்படக்கூடிய வைப்ரேஷன். அது அறுத்த உடனே உயிர் போயிடும். அதுக்கு கோழிக்கு ஆட்டுக்கோ அறுத்தோன்னு ஆயிடும், உயிர் போயிடும். அப்ப உடம்பு ஏன் துடிக்குதுன்னு சொன்னா அந்த ரத்தம் வெளியேறும் பொழுது அந்த நரம்புகள் ஏற்பட வைப்ரேஷன், அது அந்த வைப்ரேஷனால தான் துடிக்குதே தவிர அது நம்ம பார்த்தோன்னே பாவம் அது துடிச்சு சாவுது, அது வேதனைனால பாவம் துடிச்சு சாவுது. துடிச்சுனா ஒண்ணு சாவல, அறுத்த உடனே அது க்ளோஸ் முடிஞ்சு போச்சு, அறுத்த உடனே செத்து போச்சு. அப்புறம் ஏன் துடிக்குது, அது ரத்தம் வெளியேறதுனால ஏற்படுற வைப்ரேஷன். அது இது மருத்துவ ரீதியாக அறிவியல் நிரூபிக்கப்பட்ட உண்மை. இதை பார்க்கிற மக்கள் நினைச்சுக்கிறாங்க பாவம் இது அநியாயமா துடிச்சு சாவுது, துடிக்க சாவடிக்கிறாங்க. இல்ல, அதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் அது ஓடக்கூடிய ரத்தம், பிளட் ரொட்டேட் ஆகக்கூடிய ரத்தமாக இருந்தால் அந்த ரத்தத்தை நீக்கி விட்டு தான் நீங்கள் சாப்பிட வேண்டும். அப்ப மீனுக்கு ரொட்டேட் ஆகக்கூடிய ரத்தமே கிடையாது. மீனுக்கு எந்த மீனுக்குமே என்ன கிடையாதுங்க, ரொட்டேட் ஆகிற மாதிரி, பிளட் சர்க்குலேட் ஆகிற மாதிரி என்ன கிடையாது, ரத்தம் கிடையாது. ஆகவே சர்க்குலேட் ஆகிற மாதிரி ரத்தமாக இருந்தால் அந்த ரத்தத்தை அறுத்து, அது கழுத்தை அறுத்து உயிர் நாடிலே அறுத்து நீக்கி விட்டு தான் சாப்பிட வேண்டும் என்பது இஸ்லாமிய சட்டத்தை அல்லாஹ் சொல்றான். ஆகவே தானாக இறந்த பிராணிகள் சாப்பிடக்கூடாது, செத்த கோழியோ செத்த மாடோ, அதனாலதான் சாப்பிடக்கூடாது. ஒத்தம் ரத்தத்தை ஓட்டுறதுக்காண்டி தான் அறுக்கணுங்கும் பொழுது அந்த ரத்தத்தையும் சாப்பிடலாமா? ரத்தத்தை ஓட்டுறதுக்காண்டி தான் அறுக்கணுங்கிறது. அப்ப ரத்தத்தை ஓட்டுவதற்காண்டி தான் அறுக்குதுங்கிறதுனால அந்த ரத்தத்தை சாப்பிட கூடாது. ஏன்னா அது மனித ரத்தமாக இருந்தாலும் மிருகங்கள் ரத்தமாக இருந்தாலும் ரத்தம் என்பது நஜீசுடைய இடத்திலே சம்பந்தப்பட்டது. ரத்தம் எதோடு சம்பந்தப்பட்டதுங்க, நஜீஸோடு சம்பந்தப்பட்டது. எப்படி சிறுநீர் கழிந்து விட்டால், மலஜலம் கழித்து விட்டால் மனிதன் சுத்தம் செய்ய வேண்டுமோ, அதே போல் மனிதனுடைய உடலிலிருந்து ரத்தம் வெளியானாலும் அது என்ன பண்ணும், கழுவி சுத்தம் பண்ணும். சில பேர் பிளேட்ல அறுத்துட்டா டக்குன்னு வாயில வைப்பாங்க, பெரிய ஹராம், அது பெரிய ஹராம். அந்த ரத்தம் மறுபடியும் எங்க போகுது, வயிற்றுக்குள்ள போகுது. ரத்தத்தை சாப்பிடுறது பெரும் பாவம். நம்மளும் தெரியாம கையில கால அடிபட்டா உடனே வாயில வைக்கிறாங்க பாருங்க, பெரிய பாவம், அது பெரிய ஹராம். அது அதனால ரத்தத்தை சாப்பிடுவதை ரப்புல் ஆலமீன் ஹராமாக்கிட்டான். ஒல் அஹ்மல் ஹின்ஸீர், பன்றி இறைச்சி நம்ம தெரிய சொல்ல வேண்டியதே இல்லை.
இங்க பன்றி இறைச்சின்னு சொன்னதுனால சில மேதாவிகள் ஆய்வு செய்யறோங்கிற பேர்ல அவங்க வாயு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. என்னக்கா அல்லாஹ் பன்றியுடைய இறைச்சி மட்டும் தான் ஹராமாக்கணும், அதனுடைய நரம்பு எலும்பு இதெல்லாம் ஹராம் இல்ல அப்படின்னு சொல்லி அப்புறம் தன்னுடைய வாயு தப்புன்னு சொல்லி மாத்திக்கிட்டாங்க. ஆகவே லஹ்முல் ஹின்ஸீர்னு சொன்ன நோக்கம் என்னன்னு சொன்னா பெரும்பாலும் இறைச்சி தான் சாப்பிடப்படும். அதனால அல்லாஹ் இறைச்சிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினா. இல்லைன்னு சொன்னா பன்றியினுடைய எல்லா உறுப்புகளுமே என்னதுதான், அதனுடைய நரம்பு, அதனுடைய எலும்பு, அதனுடைய உறுப்புகள், அதனுடைய தோல் அனைத்துமே அது சாப்பிடுறது ஹராம் தான். அதனால லஹ்முல் ஹின்ஸீர் பன்றி இறைச்சியும் ரப்பல் ஆலமீன் ஹராமாக்கிட்டான். வமா உஹில்ல பிகைரில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கப்படாதவை, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கப்படாதவை. இது அல்லாஹ் என்ன சொல்றான், ஒரு முஸ்லீம் சாப்பிடணும்னு சொன்னா முஸ்லீம் செஞ்சு ஹலால் செஞ்சு மட்டும் சாப்பிடணும், ஹலால் செஞ்ச மட்டும் சாப்பிடணும், ஹலால் செய்யாத சாப்பிடக்கூடாது. அப்ப ஹலால் செய்யறதுனா என்ன, ஒரு இதுல அறிஞர் மத்தியில கருத்து வேறுபாடு இருக்குது. எப்படி கருத்து வேறுபாடு? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க பிஸ்மில்லா என்று சொல்லி அறுத்தால் தான் அதை சாப்பிட வேண்டும். ஆனா இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாதிரி அறிஞர்கள் சொல்றாங்க இல்ல, முஸ்லிம் அறுத்தாலே போதும், ஆனா என்ன தேவையில்லை, பிஸ்மில்லான்னு சொல்லுங்கிற அவசியம் இல்ல. ஏன், ஈமான் அங்கே இருக்குது அவனுக்கு, அவன் உள்ளத்துல ஈமான் இருக்குது, அதனால முஸ்லீம் அறுத்தாலே போதும், பிஸ்மில்லான்னு சொல்லாட்டாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி மாலிக் ரஹ்மத்துல்லாஹியும் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹியும் நமக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. அல்லாஹ் காப்பாத்தனா நமக்கு அந்த அனுமதி கிடைச்சதுனால தான் நீங்க பெரும்பாலும் கோழிகளை சாப்பிடுறது ஹலால் ஆயிடுச்சு. இல்லண்டா அறுக்கிறது முஸ்லிமா கேப்பா போல்வா அப்படி அங்க எங்க போச்சு பிஸ்மில்லா, எங்க போச்சு அல்ஹம்துலில்லாஹ். ஒரு கதை சொல்லுவாங்க, நான் ஓரமதி ஹசரத் சொல்லுவாரு, ஒரு மோதினார் ஒரு ஊருக்கு வந்தாராம் வேலைக்கு நியமனம் ஆகிறதுக்காண்டி. அப்போ அந்த ஊர்ல முத்தவழி சொன்னாலாம், மோதி சாப் இங்க வந்து சம்பளம் கம்மி தான், நிறைய டெய்லி கோழி வரும், அதை அறுத்தாலே உங்களுக்கு வந்து நம்ம ஊர்ல அப்படி சொல்லுவோம், கிராமங்கள்ல போய் வீட்டில் அறுக்க மாட்டாங்க, மோதினாட்டை கொடுத்து அறுத்து வாங்கிட்டு வாங்குவாங்க, மோதினாரை பட்டு போய் அறுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு நாள் அதே மாதிரி ஒரு பையன் மோதினாரை பட்டு அறுக்க வந்தானா, மோதினாரப்ப கையில எவ்வளவு காசு இருந்தாரா, 4 அணா கொடுத்தாங்க, நாத்தப்பையில 4 அணா கொண்டு வந்திருக்கான் அப்படின்ட்டு அறுத்தாராம். அறுக்கும் சொல்லி அறுத்திருக்காரு, பிஸ்மில்லா சொல்லாம நாத்தப்பையில 4 அணா கொண்டு வந்திருக்கான் அறுத்தாராம். இது ஒரு கதையா சொல்லுவாங்க. ஆனால் அப்படி அறுத்தாலும் ஹலால்னு சொல்றாங்க யாரு, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹியும் மாலிக் ரஹ்மத்துல்லாஹியும். ஆனா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க இல்ல பிஸ்மில்லா சொல்லி ஆகணும் அப்படிங்கிறாங்க. எனிவே இப்படி ஒரு சட்டம் இருக்கிறதுனால நீ பெரும்பாலும் அறுக்கிறது நமக்கு என்ன, பிஸ்மில்லா சொன்னாலும் சொல்லாட்டாலும் முஸ்லீம் அறுத்தால் போதும். எங்க தேவபந்தில போகும்போது எங்க ஹஜ்ரத் ஒரு சம்பவம் சொன்னாங்க. ஆக்சுவலா அது என்னுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு ஒரு முறை ஒரு சம்பவம், இதே சம்பவம். அதான் அவங்க சொன்னாங்க, நான் போய் பார்க்கும்போது எனக்கு ஹஜ்ஜில் நடந்துச்சு. என்னன்னு சொன்னா அங்க மக்கால பொறுத்தவரையிலும் அந்த கோழி வந்து ஃப்ரோசன் சிக்கனா தான் வரும், பெரும்பாலும் ஃப்ரோசன் சிக்கனா தான் வரும். அந்த ஃப்ரோசன் சிக்கன் வேண்டாம், நம்ம வந்து அறுத்து தான் வேணும் அப்படின்னு சொல்லி கடைகளில் போய் அறுத்து கேட்டோம்டா அவன் என்ன பண்ணுவான்டா, பிஸ்மில்லா சொல்லவே மாட்டான். எந்த சவுதிக்காரனும் பிஸ்மில்லா சொல்ல மாட்டான், அப்படியே அறுத்தறுத்து போட்டே இருப்பான். ஏன்னா அவன் ஏதாவது கொஞ்சம் கொடுப்பான், நான் இருக்கிறேன் அப்படிதான் போதும், அவ்வளவுதான் கோவம் வந்துடும் அவனுக்கு. ஏன் நான் முஸ்லீம் இல்லையா, நீ தான் முஸ்லீமா அப்படிங்குவான். ஒரு முறை அப்படிதான், இது எல்லாத்துக்குமே நடக்கிறது. ஒரு முறை அப்படிதான் நாங்க மக்கால போய் கோழி கடையில போய் என்ன பண்ணோம், அவன்கிட்ட போய் அந்த வெண்ணில போட்டு அந்த மிஷினை போட்டு அடிப்பாங்க இல்லையா, அப்படி அடிக்காத, எனக்கு தோலை உரிச்சு கொடு, அதே மாதிரி ஒழுங்கா தக்பீர் சொல்லி அறுக்கணும், பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லி அறுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், அவன்கிட்ட அரபியில் சொல்லும் பொழுது ஃபத்பஹா பிஸ்ஸரஹி வ தக்பீர் அப்படின்ன, சரஹ்னாக்கா தோலை உரிக்கிறது, தக்பீர் சொல்லி அறுக்கணும் அப்படின்ன. அவன் என்ன பண்ணா, அப்படியா அப்ப எக்ஸ்ட்ரா 4 ரியால் வேணும் அப்படின்னா. சரி ஓகே 4 ரியால் தர்றேன், 4 ரியால் தர்றேன், நீ சரஹ் தக்பீரோட அறுக்கணும்டா. டக்குன்னு என்ன பண்ணா, பிடிச்சி அறுக்கும்போது பிஸ்ஸரஹி தக்பீர் பிடிச்சி அறுத்து விட்டான். நான் அவன்கிட்ட சொன்னது தோலை உரிச்சு அறுக்கணும், தக்பீர் சொல்லி அறுக்கணும் அப்படின்ன. 4 ரியால் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு சரஹ் தக்பீர் நம்மளை கிண்டல் பண்றதுக்காண்டி தோலை உரிச்சிட்டு அறுக்கிறேன்னு சொல்லி அறுத்து விட்டான். சரி ஹலாலாகி போச்சு, ஒன்னும் ஹராம் இல்ல. எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, ஒரு முஸ்லீம் அறுத்தாலே பொதுவானது, அதை பிஸ்மில்லான்னு சொல்லி வாயால சொல்லணும் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது. அதே மாதிரி நம்மள சில பேர் சொல்லுவாங்க, நம்ம அறுக்கும் பொழுது கத்தி கொஞ்சம் ஷார்ப்பா அரிச்சு வச்சுக்க, உடம்பு அவங்க கையில இருக்கும், தலை நம்ம கையில இருக்கும், அந்த மாதிரி சில சமயம் ஆயிடும். நம்ம தலையை பிடிச்சி அறுப்போம். ஒருத்தர் அப்படிதான் ஒரு நாள் கையில தலையை வச்சுட்டு செல்ல கூப்பிடுற, ஹஸ்ரத் கையில தலை இருக்குது, என்ன தலைங்க, கோழி தலையை அறுத்தேன், கூடுமா அதெல்லாம் கொடுங்க சாப்பிடுங்க அப்படின்னா. அப்படி அறுத்தலாம் கூட, அதெல்லாம் தப்பு கிடையாது. அந்த அடிப்படையில் ஒரு மூமின் அறுத்த உணவைத்தான் சாப்பிட வேண்டும். இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கடமையாக்கியிருக்கிறான். இது நல்ல விஷயம். இதுல ஒரு விஷயம் கவனிக்க பாருங்க, ஒரு மூமின் அறுக்கணும், இதுதான் அதனுடைய ஷர்த்து. ஒரு மூமின் அறுத்தது ஒரு மூமின் தான், ஆனா பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்ல மறந்துட்டாரு, கூடும் சாப்பிடலாம். சரி, அதை சமைக்கிற பொம்பளை யாரும் பார்த்தா இவன் தான் பிஸ்மில்லா சொல்ல மறந்துட்டான். சமைக்கிற பொம்பளை யாரும் பார்த்தா ஒரு மாதவிடாய் உள்ள பொம்பளை சமைக்குது, ஒரு தொழுகை இல்லாத பொண்ணு, சுத்தம் இல்லாத பொண்ணு சமைக்குது. சாப்பிடலாமா?
என்ன சந்தேகம் வந்துருச்சா? தாராளமா சாப்பிடலாம். அப்புறம் மாசத்துல ஒரு 5-6 நாளைக்கு பட்டி கிடக்க வேண்டியிருக்கும், அதெல்லாம் தாராளமா சாப்பிடலாம், தப்பு கிடையாது. சரி, அப்போ அறுக்கும் பொழுதும் பிஸ்மில்லா சொல்லல, சமைக்கும் பொழுதும் ஒரு பொம்பளை சுத்தமா சமைக்கல, சுத்தமா பாத்திரத்தையா ஒழுங்கா கழுவிச்சா, அரைக்குறையா கழுவி சமைச்சிருச்சு. இப்ப எப்படியோ இந்த கறியை சாப்பிடலாமா இல்லையா? சாப்பிடலாம், மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. இதுக்கு மாற்றாமா பாருங்க, ஒருத்தர் பிஸ்மில்லா சொல்லல, மூமினும் இல்ல, முஸ்லீம் இல்ல, முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் அறுத்துட்டாரு. அறுத்தவன அடடா இது ஒரு முஸ்லீம் அல்லாத அறுத்துட்டாரு, அதனால என்ன பண்ணோம், பிஸ்மில்லா வேற சொல்லியிருக்க மாட்டாருன்னு சொல்லி இந்த கறியை நேர காபத்துல்லா கொண்டு போயிட்டாங்க. எங்க? காபத்துல்லா கொண்டு போய் ஜம்சம் தண்ணியால கழுவுனாங்க. அதை எந்த தண்ணியாலங்க? ஜம்சம் தண்ணியால கழுவுனாங்க. கழுவி காபத்துல்லா நடுவில் அந்த கறியை வச்சுட்டு ஒரு 1000 ஆலிம்கள் சுத்தி உட்கார்ந்து ஒவ்வொருத்தரும் 1000 முறை பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொன்னாங்க. எத்தனை முறைங்க? ஒவ்வொருத்தரும் 1000 முறை. சொன்னது யாரு? ஒரு 1000 அறிஞர்கள் உட்கார்ந்து பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் கறி நடுவில் வச்சு சொன்னாங்க. சொல்லி அப்புறம் ஜம்சம் தண்ணீரால கழுவி ஒரு சுத்தபத்தமான ஒரு பொம்பளை கூப்பிட்டு, ரொம்ப தக்குவாதாரியான பொம்பளை கூப்பிட்டு, ஏமா இதை ஜம்சம் தண்ணிலேயே ஆக்கு அப்படின்னு சொல்லி ஜம்சம் தண்ணிலேயே ஆக்கி அதை கொண்டு வைக்கிறாங்க. இது ஹலாலா ஹராமா? என்னங்க ஹராமா? எல்லாம் ஃபத்வா கொடுத்துட்டீங்க ஹராம். இங்க நல்ல கவனிக்க வேண்டியது சொன்னா, அல்லாஹ்வுடைய உத்தரவு ஒரு முஸ்லிம் இருக்கணும், அவ்வளவுதான். அதற்கு மாற்றமாக நீங்க லட்சக்கணக்கான ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் தேடினாலும் அதற்கு ஈடாகாது. அதை சொல்ற நோக்கம் அதுதான். அல்லாஹ்வுடைய ஒரு சட்டத்திற்கு மாற்றமாக நீங்க லட்சக்கணக்கான ஆல்டர் தேடுறீங்க. எப்படி தேடுறீங்க? அது ஜம்சம் தண்ணியால கழுவுறீங்க, இங்க இருந்து காபத்துல்லா கொண்டு போய் வைக்கிறீங்க. ஒரு ஆளுக்கு பதிலாக 10,000 பேர் உட்கார்ந்து பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் ஓதுறாங்க, குர்ஆன் ஓதுறாங்க. குர்ஆன் ஓதி அதுல ஊதி பார்த்தாங்க, ஆயத்துல் குர்சி ஊதி பார்த்தாங்க, என்னென்னத்தையோ தெரியுமா அத்தனையும் ஊதி பார்த்தாங்க, ஜம்சம் தண்ணியால சமைச்சாங்க. கறி ஹலால் ஆகுமா? ஆகாது. அப்ப அல்லாஹ்வுடைய ஒரு சட்டத்திற்கு எதிராக அதே நேரத்தில் ஒரு முஸ்லீம் என்ன பண்ண, நல்லா வரிஞ்சு கட்டிக்கிட்டு, வேட்டி நல்லா வரிஞ்சு கட்டிக்கிட்டு பிஸ்மில்லா சொல்ல ஒண்ணும் சொல்ல, ஆனா அடுத்தது முஸ்லீம், குடுமா கூடாதா? சமைச்சதே சுத்த ஒரு மாதவிடாய் பெண்ணு, குடுமா கூடாதா? அவ எதுக்காண்டி சொன்ன சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ஒரே சட்டம் முஸ்லீம் இருக்கணும். அதற்கு பகரமாக நீங்கள் அதை விட சிறந்த ஆயிரக்கணக்கான ஆல்டர்னேட்டிவ் தேடினாலும் கூட அந்த அல்லாஹ்வுடைய ஒரு சட்டத்துக்கு என்ன ஆகாது? அது ஈடாகாது. அதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த முஸ்லீம் அறுத்ததை தான் சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்றான். சரி, ஃபமன் யுல்துர்ர கைர பாகிம் வலா ஆதின். இதுல சில பேர் சொல்லுவாங்க, ஹஸ்ரத் நிர்பந்தமான நேரத்தில் பன்றி கறி சாப்பிட அனுமதி இருக்குது, அதனால நாம வட்டி வாங்கினா என்ன தப்பு? நிர்பந்தம் தான் நமக்கு. இந்த ஆயத்தான் பெரிய ஆதாரம். அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபமன் யுல்துர்ர, யார் நிர்பந்தத்திற்கு ஆளாகி விட்டாரோ, உயிர் போற மாதிரி பொசிஷன், உயிர் போற மாதிரி நிலைமை. அங்க பாத்தீங்கன்னா பிரியாணி இருக்குது. என்ன பிரியாணி? என்ன சொல்றதுங்க? பன்றி இறைச்சிக்கு போர்க் பிரியாணி, போர்க் பீஃப் இல்ல, போர்க் பிரியாணி இருக்குது. ஆனா கொஞ்சம் சாப்பிட்டாருன்னா பொழைச்சுப்பாரு, உயிர் பொழைச்சுப்பாரு. இப்ப சாப்பிடலாமா? சாப்பிடலாம், அல்லாஹ் அனுமதிக்கிறான், நிபந்தனையோட சொல்றான் பாருங்க. ஃபமன் யுல்துர்ர கைர பாகின், வரம்பு மீற வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல். ரொம்ப நாள் ஆசைப்பா சாப்பிட்டு பாக்குறேன், இன்னைக்கு தான் மாஷா அல்லாஹ் சான்ஸ் கிடைச்சது, பட்டி கிடக்கு தூரம் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற என்ன இருக்கக்கூடாது. இதான் பாகு, வரம்பு மீறுவது. ஒலா ஆதின், ஆஹா இவ்வளவு டேஸ்டா இருக்குதா, இவ்வளவு தெரியாம போச்சே, சரி இனிமே சாப்பிட ஆரம்பிச்சிடலாம், இது இருக்கக்கூடாது. இதான் பாகுக்கும் ஆதுக்கும் உள்ள வித்தியாசம், உள்ள விளக்கம். அப்ப வரம்பு மீறும் எண்ணம் இல்லாமல், ஃபலா ஆதின், திரும்ப திரும்ப சாப்பிட வேண்டும் என்ற ஆசையும் இல்லாமல், யார் நிர்பந்தத்திற்கு உட்பட்டு நிர்பந்தமாக ஒரு கவலத்தை சாப்பிட்டு உயிரை காப்பாற்றிக் கொள்கிறானோ ஃபலா இஸ்மா அலைஹி, அவன் மேல என்ன கிடையாது? தப்பு கிடையாது. இந்த ஆயத்தை வச்சு நம்ம ஆளுங்க சில பேர் பாத்தீங்களா, நிர்பந்தமான நேரத்தில் அல்லாஹ் பண்டிகையே சாப்பிட அனுமதிக்கலாம், நம்ம வட்டி வாங்கினா என்ன தப்பு? நாம கேட்கறது என்ன சொன்னா, என்ன நிர்பந்தம்? நிர்பந்தத்திற்கு அளவுகோல் என்ன? நிர்பந்தத்திற்கு டெபினேஷன் என்ன? 5 கோடி ரூபாய் வச்சு முதல் போட்டு வியாபாரம் பண்றவனும் அவனும் நிர்பந்தம் சொல்லி பேங்க்ல வட்டிக்கு கடன் வாங்குறான். 5000 ரூபாய் வச்சு ரோட்ல பிளாட்ஃபார்ம்ல வியாபாரம் பண்றவனும் அவனும் நிர்பந்தம் சொல்லி பேங்க்ல போய் கடன் வாங்குறான், தண்டல் வட்டி கடன் வாங்குறான். அப்ப யாருக்கு நிர்பந்தம்? 5 கோடி ரூபாய் வச்சு நிர்பந்தமா, 5000 வச்சு நிர்பந்தமா? அப்ப இங்கே நிர்பந்தம்ங்கிற வசனம் இந்த சட்டம் இந்த இடத்துக்கு பொருந்தாது. ஆகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதிரி உணவு விஷயத்துல ஒரு மூமின் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க சொல்லி காட்டுறான். அடுத்து ரமலானுடைய சட்டங்களை அல்லாஹ் சொல்லும் பொழுது, ரமலானுடைய முக்கியத்துவங்களை எல்லாம் சொல்லிட்டு வரும் பொழுது, ரமலான் மாதத்திலே ரமலானுடைய அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஷஹர் ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலான் மாதத்துல தான் குர்ஆன் இறங்கிச்சு, அதுல உங்களுக்கு தெளிவான அத்தாட்சிகள் இருக்குது. இதெல்லாம் சொல்லிட்டு உஹில்ல லக்கும் லைலத்து ஸியாமி ரஃபஸ் இலா நிசாயிக்கும், இந்த ரமலானுடைய இரவிலே உங்களுடைய மனைவியோடு வீடு கூடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது.
ரமதானுடைய இரவுகளிலே பகல்ல இல்ல, எதுல மட்டும் இரவுகள் உயிரிழக்கும் லைலத்து சியாம். அல்லாஹ் லைலத்து என்னங்க இரவு. ரமதானுடைய இரவுகளிலே மட்டும் உங்களுக்கு மனைவியோடு வீடு கூடுவது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய மனைவிமார்களோடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல லைட்டா ஒரு வாசகம், கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும் அடுத்த வாரம் சொன்னா பாருங்க. ஹுன்ன லிபாசுல்லக்கும் வஅன்தும் லிபாசுல்லஹுன்ன. ஏன் தெரியுமா? நீங்கள் அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடை. நீங்கள் அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடை. இங்க பாருங்க, உலகத்தில் எத்தனையோ மதங்கள், எத்தனையோ விஷயங்கள் கணவன் மனைவி உறவு வந்து அழகா சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி வார்த்தையால உலகத்தில் யாருமே சொன்னதில்லை. உதாரணமா தமிழ்நாட்டில் பாரதியார் ஒரு கவிஞர் இருந்தார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டது இல்லையா? முண்டாசு கவிஞர், எவ்வளவு ஒரு வீரமான கவிஞர் சொன்னா, இங்க மெட்ராஸ்ல திருவள்ளிக்கேணில இருந்தார். அவரு திருவள்ளிக்கேணில இருந்து பிரிட்டிஷ்காரனுடைய தொந்தரவு வந்த உடனே இங்கேருந்து பாண்டிச்சேரிக்கு ஓடி போயிட்டாரு. என் பாண்டிச்சேரியில் என்ன இருந்துச்சாங்க? பிரெஞ்சு ஆட்சி. பாண்டிச்சேரியில் போய் உட்காந்துக்கிட்டு அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, எங்க போய் உட்காந்துக்கிட்டு பாண்டிச்சேரியில் போய் உட்காந்துட்டு பாடிய ரொம்ப திறமையான கவிஞர். அந்த கவிஞர் வந்து பாரதி கண்ட புதுமை பெண், அதாவது ஒரு பெண்ணுக்குள்ள உரிமையை பத்தினா அவர் பாடி இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன பாரதி பெண்களை பத்தி என்ன தெரியுமா சொல்லிருக்காரு? வீணையடி நீ எனக்கு, மீட்டும் விரல் நான் உனக்கு. அவர் தன் மனைவி பார்த்து சொல்றாரு, வீணையடி நீ எனக்கு, நீ எனக்கு யாரு? வீணை, மீட்டும் விரல் நான் உனக்கு, நான் வந்து உன்னை வீட்டக்கூடிய விரல் அப்படிங்கிறாரு. இங்க என்ன அர்த்தம் நம்ம சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா வீணைய வந்து நீ வந்து ஒரு கருவி, வீணை என்பது ஒரு கருவி, அதை இயக்கக்கூடிய டிரைவர் யார் தான்? நான் தான். நான் இருந்தாதான் உன்னை இயக்க முடியும். வீணை தானாவே சத்தம் வருமா? அதுக்கு சத்தம் வருமா? டிரைவருக்குள்ள திறமையான அந்த கலைஞனா இருக்கணும். நம்மளா போய் வீணை சவுண்ட் வரும், அதுக்குள்ள திறமையான ஆளு போய் இருந்தாதான் ராகத்தோட மியூசிக் வரும். அப்ப அந்த மாதிரி என்ன சொல்றான் பாருங்க, வீணையடி நீ எனக்கு, நீ எனக்கு வீணை, மீட்டும் விரல் நான் உனக்கு, நான் உனக்கு மீட்டுற விரல். ஆகவே நான் ஒரு திறமையான டிரைவர் வந்தாதான் உனக்கே பிரயோஜனம். அப்ப இங்க அவனுடைய ஆணாதிக்கம் வெளிப்படுது, அவருடைய ஆணாதிக்கம் வெளிப்படுது. பெண்களை அடிமைத்தனம், பெண்களை ஒரு கருவியாக சொல்லக்கூடிய பெண்ணடிமைத்தனம் வெளிப்படுது. இவனை பிடிச்சுக்கிட்டு புதுமை பெண்களை பற்றி சொல்லியிருக்கிறாரு, பெண்களுடைய சிறப்பை சொல்லியிருக்கிறாரு. ரப்புல் ஆலமீன் எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. உன்ன லிபாசுல்லக்கும் வஅன்தும் லிபாசுல்லஹுன்ன. நீங்கள் அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடை. ரெண்டு பேரும் ஈக்குவல், ரெண்டு பேரும் ஈக்குவல். நீ அவர்களுக்கு ஆடை. ஆடைனா என்ன? ஒரு மனிதனுக்கு கண்ணியத்தை கொடுப்பது எதுதான்? ஆடைதான். ஒரு மனிதனுடைய மானத்தை கப்பால் மறைப்பது எதுதான்? ஆடைதான். ஒரு மனிதனுக்கு அழகை கொடுப்பது எதுதான்? ஆடைதான். அப்ப ஒரு கணவன் தான் மனைவியுடைய மானத்தை காப்பாற்ற வேண்டும், அவளுக்கு அழகை கொடுக்க வேண்டும், அவருடைய கண்ணியப்படுத்த வேண்டும். அதே மாதிரி ஒரு மனைவி கணவனுடைய மானத்தை காப்பாற்ற வேண்டும், கணவனை கண்ணியப்படுத்த வேண்டும். தன் கணவன் சின்ன சின்ன குறைகள் இருந்தா ஊர் பூரா போய் பட்ட பரிசு அடிக்க கூடாது. ஆமா எனக்கு ஒன்று வாச்சிருக்கு மூதேவி, எப்ப பார்த்தா குறை சொல்லிட்டு கூடாது. அதே மாதிரி கணவன் தன்னுடைய மனைவியை பற்றி மற்றவர்களுக்கு குறை சொல்லக்கூடாது. என் பொண்டாட்டி இருக்கால மோசமானவங்க, அப்படிப்பட்டவங்க, இப்படிப்பட்டவங்க, அதுங்க இதுங்க சொல்லக்கூடாது. சின்ன சின்ன குறைகள் நம்ம ஆண்கள்ட்ட இருக்கும், பெண்கள்ட்ட இருக்கும். அப்ப ஒரு ஆணை பொறுத்தவர்களே மனைவியுடைய குறையை மறைத்து அவருடைய மானத்தை காப்பாற்ற வேண்டும். ஒரு பெண்ணை பொறுத்தவர்களே கணவனுடைய குறைகளை மறைத்து கணவனுடைய மானத்தை காப்பாற்ற வேண்டும். நான் ஒரு மனைவியிடத்திலே ஒரு கணவனை பற்றி ஒரு ஆணோ பெண்ணோ குறை சொல்றாங்க, உன் புருஷன் இப்படியாமே அப்படியாமடா அடிச்சிருப்பால, என் புருஷனை பத்தி என்கிட்ட குறை சொல்றியா அப்படின்னு கேட்கணும். அதே மாதிரி ஒரு கணவன் கிட்ட ஒரு மனைவியை பத்தி குறை சொல்றான் அப்படின்னு சொன்னா, நீ யாரா ராஸ்கல் என் மனைவியை குறை சொல்றதுக்கு, என் மனைவி அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லணும். இதைத்தான் ரப்புல் ஆலமீன் சொல்றான், ஹுன்ன லிபாசுல்லக்கும் வஅன்தும் லிபாசுல்லஹுன்ன. நீங்கள் அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடை. அப்ப உண்மையிலேயே பாரதியார் வரியில சொல்றதா எப்படி சொல்லணும்? ஆடையடி நீ எனக்கு, ஆடையடி நீ எனக்கு, அணியும் மேனி நான் உனக்கு அல்ல, அப்படியே நான் உனக்கு. அதான் சரியா இருக்கும். பாரதியார் இப்படி சொல்லியிருப்பான், ஆடையடி நீ எனக்கு, அணியும் மேனி நான் உனக்கு. இது பெண்ணடிமைத்தனம். அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க, ஆடையடி நீ எனக்கு, அப்படியே நான் உனக்கு. நீ எனக்கு ஆடையடி, நான் உனக்கு ஆடை. இதைத்தான் ரப்புல் ஆலமீன் கணவன் மனைவி உறவு என்பது, கணவன் மனைவி அன்பு என்பது எப்படி இருக்கணும், ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற இல்லற வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு. அடுத்த ஒரே ஒரு விஷயம் அதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். கொடுக்கல் வாங்கல். கொடுக்கல் வாங்கல் வரும் பொழுது அடுத்த ஒரு வசனம் அல்லாஹ் சொன்னா பாருங்க, 188வது வசனத்துல, அதாவது இன்னைக்கு நாம வந்து நம்முடைய பிரச்சனைகள் தீரணும், நம்முடைய காரியங்கள் ஆகணும்னு சொன்னா ஈஸியா கொண்டு போய் அதிகாரிகள் லஞ்சம் கொடுத்துட்டு வந்துடுறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த லஞ்சம் கொடுப்பல் வாங்குவதை இந்த வசனத்தை கண்டிப்பா பாருங்க, ஒலா தாக்குலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்திலி. முதல்ல எந்த ஒரு உங்களுடைய மற்றவருடைய சொத்துக்களை, மற்றவருடைய பொருட்களை நீங்கள் ஹராமான வழியில் சாப்பிடக்கூடாது. இது அடுத்தவருடைய பொருளா நமக்கு சாப்பிடறதுக்கு ரெண்டே விதத்துல தான் அனுமதி. ஒரு அடுத்தவருடைய பொருளை
நாம் உண்ணலாமா, அதை பயன்படுத்தலாமா, பயன்படுத்தலாம். ரெண்டே ரெண்டு வழி. ஒன்னு அவருடைய அனுமதியோடு, அன்பளிப்பாகவோ ஹதியாவாகவோ இரவலாகவோ ஏதோ வகையில் அவருடைய அனுமதியோடு அடுத்த ஒரு பொருளை சாப்பிடலாம். ரெண்டாவது கொடுக்கல் வாங்கல் மூலமாக. நம்ம ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்கிட்டோம்னா அந்த பொருள் நமக்கு என்னதுங்க, அனுமதிக்கப்படுது. அப்ப உங்களுக்கு மத்தியில இந்த இரண்டு வழிகள் இல்லாமல், அனுமதி என்ற ஒரு வழி இல்லாமல் அல்லது கொடுக்கல் வாங்கல் என்ற வழி இல்லாமல் மூன்றாவது வழியில உங்களுக்கு மத்தியில ஒருத்தர் பொருளை ஒருத்தர் சாப்பிடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஒலா தாக்குலு அம்பாலக்கும் பைனக்கும் பில் பாத்திலி, நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே உணவுப் பொருட்களையோ அல்லது மற்ற பொருட்களையோ பாத்திலான வழியிலே ஹராமான வழியிலே சாப்பிடாதீர்கள். வ துதுலு பிஹா இலல் ஹுக்காம் லி தாக்குலு ஃபரீகம் மின் அம்வாலின் நாசி பில் இஸ்மி, அநியாயமான முறையிலே பாவமான முறையிலே அடுத்தவருடைய பொருளை அபகரித்து சாப்பிடுவதற்காக அதிகாரிகளுக்கு நீங்கள் லஞ்சம் கொடுக்காதீர்கள். அடுத்தவங்க பொருள் அபகரிக்கிறதுக்காண்டி என்ன பண்ணீங்க, அதிகாரிகள் லஞ்சம் கொடுக்காதீங்க அல்லாஹ் சொல்றான். அப்படியா ஹஸ்ரத்? அப்ப இன்னைக்கு நம்ம இந்தியா மாதிரி நாடுகளில் வாழவே முடியாதே, இந்தியா மாதிரி நாடுகளில் வாழவே முடியாதே. லஞ்சமும் ஊழலும் இல்லாட்டா நீங்க இல்லவே இல்லை. இன்னைக்கு இந்தியாவே ஒண்ணுமில்லாத ஒரு காமன்வெல்த் நாட்டுக்கு எத்தனாயிரம் கோடியா, 36,000 கோடியா. சுபஹானல்லாஹ், எத்தனை சைபர் வருங்க அதுக்கு? நம்ம மண்டை குழம்பி போயிடும் அதுக்குள்ள சைபரை எண்ணி பார்த்தோம்டாக்கா. 36,000 கோடி லஞ்சம் ஊழல் கொள்ளை அநியாயமா போயிட்டு இருக்குது. இது வெளியே வந்த வெளிச்சத்துக்கு வந்தது, வராம எவ்வளவு நீங்க போய்கிட்டு இருக்குது. அப்ப இந்தியா மாதிரி நாட்டில் இன்னைக்கு கடவுள் யாருன்னு சொன்னா முஸ்லிம்களுக்கு இல்ல, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இந்தியாவில் கடவுள் யாருன்னு சொன்னா இன்னைக்கு ஊழல் தான் கடவுள். கண்ணுக்கு தெரிய மாட்டார் அவரு, எங்கும் இருப்பார், எதிலும் இருப்பார், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், காமன்வெல்த்தில் இருப்பார், மாமன்வெல்த்தில் இருப்பார், எல்லா மண்ணாங்கட்டிலும் இருப்பார். அவர் தான் கடவுள் மாதிரி அவங்களுக்கு. அதுக்குன்னா ஊழல் எங்கேயும் பார்க்கலாம் அவரை, ஆனா எங்கேயுமே இருப்பாரு, எல்லா இடத்துலயும் இருப்பாரு, ஆனா எங்கேயுமே அவர் கண்ணால பார்க்க முடியாது. அப்படி இன்னைக்கு மலிஞ்சு போன இந்த நாட்டில் ஹஸ்ரத் நாம லஞ்சம் கொடுக்காம ஏதாவது காரியத்தை ஆற்ற முடியுமா, லஞ்சம் கொடுக்காம ஏதாவது செய்ய முடியுமா? சகோதரர், லஞ்சம் என்பது ரெண்டு வகை. ஒன்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வகை என்னன்னு சொன்னா அடுத்தவர்களுடைய பொருளை அபகரிப்பதற்காக லஞ்சம் கொடுப்பது, அடுத்தவருடைய பொருளை அபகரிக்கிறதுக்காக. உதாரணமா நம்ம ஒரு வீடு கட்ட போறோம், சிஎம்டியில போய் பெர்மிஷன் அப்ரூவல் வாங்க போறோம். அப்புறம் கணக்கு பண்ணி பார்த்தா இது புறம்போக்கு இடத்துல நம்ம 4 அடி எடுத்திருக்கிறோம், பொது இடத்துல 4 அடி எடுத்திருக்கோம், அல்லது அடுத்த இடத்த 4 அடி எடுத்திருக்கோம். இப்ப நான் போய் அப்ரூவல் கேட்கிறோம், சார் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு கொடுங்க சார், இந்த பக்கம் ரோட்ல இருந்து ஒரு 4 அடி எடுத்தேன், பின்னாடி புறம்போக்குல இருந்து 4 அடி எடுத்தேன், இந்த பக்கம் வக்ஃப் இடம் சாப்பிட இனிக்கக்கூடிய ஒரு பொருள் வக்ஃப் இடம், அதுல இருந்து ஒரு 10 அடி எடுத்தேன், எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சார், நம்மளை கவனிச்சிடலாம், போட்டு விடுங்க சார். இது பெரும்பாவத்திலும் பெரும்பாவம், பெரும் பாவம் இது. அதாவது அடுத்தவர் பொருளை அபகரிக்காத, பொது சொத்தா இருந்தாலும் சரி தனியார் சொத்தா இருந்தாலும் சரி, அடுத்தவருடைய பொருளை அபகரிப்பதற்காக போய் லஞ்சம் கொடுப்பது இது ஹராம். இன்னொரு வகையான லஞ்சம் இருக்குது, நீங்க யார் இடத்தையும் அபகரிக்கல, வக்ஃப் இடமும் இல்ல, பொது இடமும் இல்ல, தனியார் இடமும் இல்ல, உங்க இடத்துல மட்டும் அழகா பிளான் பண்ணி கொண்டு போய் சிஎம்டியில் அப்ரூவல் கேட்கறீங்க. அப்ரூவல் டேபிள்லயே கிடக்குது. சார் என்ன சார் கொடுத்து 3 மாசம் ஆச்சு சார், எல்லாம் வச்சிருக்கேன் சார், ஸ்டாம்ப் வைக்கலையே சார், எல்லாம் வச்சிருக்கீங்க ஸ்டாம்ப் வைக்கலையே. அப்ப ஸ்டாம்ப் என்ன சார், 1000 ரூபாய் கொடுங்க. இப்ப இது லஞ்சமாகுமா ஆகாதா? இது லஞ்சமாகுமா ஆகாதா? இதுவும் லஞ்சம் தான், ஆனால் நிபந்தனைகளோடு, நிர்பந்தங்கிற அடிப்படையில் இது அனுமதிக்கப்பட்டது. என்ன நிபந்தனை? என்ன நிபந்தனை? முதல்ல அந்த லஞ்சம் தரமாட்டேன் என்று போராட வேண்டும். லஞ்சம் தரமாட்டேன், எதுக்கு நான் தந்தனும்? என் பிளான் கரெக்டான பிளானா இருக்குது, கரெக்டா கொடுத்திருக்கிறேன், எதுக்கு நான் லஞ்சம் தரணும்? அல்லது லஞ்சம் கொடுக்கிற மாதிரி கொடுத்து விஜிலன்ஸ்க்கு கொடுத்து மாட்டி விடணும். லஞ்சம் கொடுத்து என்ன பண்ணும்? விஜிலன்ஸ்ல மாட்டி விடணும். இதுக்கு வாய்ப்பு இல்லை, விஜிலன்ஸ்ல மாட்டி விடுறது வாய்ப்பு இல்லை. அங்கேயும் லஞ்சம் கேட்கிறான், விஜிலன்ஸ் கேட்டா அங்கேயும் அவரை பிடிக்கணுமா, எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடு அப்படின்னு கேட்கறான், அல்லது இங்கே லஞ்சம் கேட்கறான். அப்ப இந்த மாதிரி வேற வழியே இல்ல, நிர்பந்தம், நான் வீடு கட்டித்தான் ஆகணும், அல்லது இல்ல இந்த ஆபீசர் 2 வருஷம் தான் இருப்பான், 2 வருஷம் கழிச்சு ரிட்டையர் ஆயிடுவான், அதுக்கப்புறம் ஏதாவது நல்ல ஆபீசர் வருவாங்க, அது வரல வீடு கட்ட தள்ளி போடலாம்னா தள்ளி போட்டாக வேண்டும், தள்ளி போடணும். எல்லாம் மீறி கடைசியில் சான்ஸே இல்லைங்கிற பட்சத்தில் நிர்பந்தங்கிற அடிப்படையில் நமக்கு சேர வேண்டிய சரியான முறை, நமக்கு சேர வேண்டிய சரியான வேலை நடப்பதற்காக நிர்பந்தங்கிற அடிப்படையில் கொடுப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதிக்கப்படுது. இந்த நிபந்தனைகளுக்கு பிறகு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். அடிக்கடி சொல்றது, ட்ரெயின்ல போறோம், நமக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்குது, நமக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்குது, பெர்த் ஒரு 2 பெர்த் இருக்குது. அந்த பெர்த் அடுத்து யாருக்கு போனோம்? ஆர்ஏசி காரங்களுக்கு போனோம். ஆர்ஏசி காரங்களுக்கு போயிட்டு அடுத்து யார்ட்ட வரும்? நம்மள்ட்ட ஒரு வெயிட்டிங் லிஸ்ட் வரும். இப்ப என்ன பண்றான்? டிடி சொல்றான், ஆர்ஏசி காரன் உட்காந்துட்டே போட்டோம், நீ ஒரு 200 ரூபாய் கூட பெர்த் தானே அப்படிங்கிறான். இது பெரும்பாவம். நம்ம சர்வ சாதாரணமா செய்யறதுக்கு, இதெல்லாம் சாதாரணமா நடக்கிறது.
என்ன ஏதாவது கவனி, 200 ரூபா கொடு, 100 ரூபா கொடு, நான் ஆர்எஸ்கார தள்ளி விட்டு உனக்கு பெருத்து தர்றேன் அப்படிங்கிறான். இது பெரும்பாவம், ஹராம். அந்த மாதிரி தூக்கிட்டு போறதோட நின்றுட்டு தூக்கிட்டு போயிடலாம், இது பெரும்பாவம். ஆனா நாம ஆர்எஸ்ல இருக்கிறோம், நமக்கு தான் அந்த பெருத்து. அவன் சொல்றான், அந்த பருப்பா உனக்கு நான் 100 ரூபா தரேன், இல்ல வெயிட்டிங் லிஸ்ட் 200 ரூபா தர ரெடியா இருக்கிறான். என்ன சொல்ற, நீ 100 ரூபா கூட உனக்கு தர்றேன், இல்ல வெயிட்டிங் லிஸ்ட்காரன், இல்ல ஓப்பன் டிக்கெட்ல வந்தவன் 200 ரூபா தர ரெடியா இருக்கிறான். என்ன சொல்ற அப்படிங்கிறான். இப்ப பார்க்கணும், நான் தூங்காம உட்கார்ந்துகிட்டே போனா, நின்றுகிட்டே போனா, நாளைக்கு போய் என்னோட வேலைகள் ஏதாவது பாதிக்கப்படுமா, இதெல்லாம் யோசிக்கணும். இல்ல என்னால சமாளிக்க முடியும், இன்ஷா அல்லாஹ் உட்கார்ந்துட்டு போனாலும் பரவாயில்ல, வேணா நீங்க வேணா லஞ்சம் வேணாம், எனக்கு சீட்டு வேணாம், பெருத்து வேணாம். அவன் யாருன்னு பார்த்து அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ண பாருங்க, அல்லது அவன் பேசுறதை ரெக்கார்ட் பண்ண பாருங்க, விஜிலன்ஸ்ல மாட்டி விட பாருங்க. இது வேறையா வழி இல்ல, நான் நைட்டு தூங்கலனாக்கா எனக்கு பைத்தியம் முடிச்சுன்னு காலையில மோத்தா போயிடுவேன், அந்த மாதிரி நிர்பந்தமா எனக்கு ஒரு நைட்டு தூங்கினா டாக்டர் சொல்லிட்டாரு, நீ ஒரு நைட்டு தூங்கலாம், அடுத்த நைட்டு நீ வந்து காப்பரை இது பைத்தியக்கார சொல்லி தான் போனோம் இப்படிலாம் சொல்லிட்டாரு, அதனால நான் அந்த 100 ரூபாய்க்கு போத்தனாக்கா நான் 10,000 ரூபாய் செலவழிக்க விட்டுக்கோம். அந்த மாதிரி நிர்பந்தமா நிலையா இருந்தா 100 ரூபாய் கொடுத்து உங்க சீட்டை வாங்கலாம், தப்பு இல்லை. சொல்ல புரிஞ்சுங்களா? ஆனா இன்னைக்கு இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணம். இதுக்கு நம்ம வச்ச பேர் என்ன, நாங்க செட்டிங்ல ஓடிக்கிட்டு இருக்குது. என்னட்டீங்களே, செட்டிங்ல ஓடிக்கிட்டு இருக்குது. நாளைக்கு மறுமையில ரப்பல் ஆலமீன் 2 பேரும் நிக்க வச்சு ஒண்ணா சாத்தம் தெரியும் செட்டிங் என்ன இங்க ஓடிச்சு அப்படின்னு சொல்லி. ஆகவே சகோதரர்களே, லஞ்சம் என்பது எந்த சூழ்நிலையும் ஹராம். ஒரு நல்ல மூமினை பொறுத்தவரையிலே இது போன்ற அநியாயங்களை எதிர்த்து போராட வேண்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா முஸ்லீம் அல்லாத மக்கள் அவங்களுக்கு அந்த மாதிரி வழிகாட்டுதெல்லாம் இல்ல, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய வேகம் கூட முஸ்லீம்கள்ட்ட இல்ல. இன்னைக்கு நாம அதிகமா லஞ்சம் கொடுத்து வேலை சாதிக்கிறது யாருன்னா முஸ்லீம்கள் தான். காரணம் என்ன, முதல்ல நம்முடைய அறியாமை. இது லஞ்சம் குடிக்காம சாதிக்கிறது ஒரு முறையான வழி இருக்குது அப்படின்னு நம்ம தெரியறது இல்ல. எப்படியாவது சைட்ல புது உள்ள புது வேலையை முடிச்சா போதும். முதல்ல அறியாமை, ரெண்டாவது பொறுப்பின்மை. எவன் கெடுக்கட நமக்கு என்ன, நம்ம வேலை முடிஞ்சா போதும், இந்த பொறுப்பின்மை. இந்த ரெண்டும் தான் முஸ்லீம்கள் பெரும்பாலும் லஞ்சம் கொடுத்து தங்களை வேலை சாதிக்கிறதுக்கு காரணமாயிடுது. ஆகவே ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், எந்த சூழ்நிலையில ஒரு மூமின் லஞ்சம் கொடுப்பதற்கு லஞ்சம் வாங்குவதற்கு மார்க்கத்துல இது லஞ்சம் கொடுக்கிற சம்பந்தமா. ஒரு மூமின் லஞ்சம் வாங்குறது வட்டி வாங்குவதே பெரும்பாவம், பெரும்பாவம், மகா பாவம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நிலையை நம்ம எல்லோரும் பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை உணர்ந்து புரிந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ்